வாழ்த்துக்கிறேன். அதுல ஒரு முக்கியமான வணக்கம். யார் யாரெல்லாம் வீடியோ முழுசா பார்த்தீங்க? அருணகிரி சார் ஏதாவது புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். என்ன புரிந்தது என்று கூற முடியுமா? ஆற்றல் தான் பிரபஞ்சத்தில் வியாபித்திருக்கும் நிறைகள். அந்த ஆற்றல் தொடர்ந்து பெருகிக் கொண்டே இருக்கிறது. மீண்டும் அந்த ஆற்றல் நிறையாக மாறாது என்பது புரிந்து கொண்டேன். அவ்வளவுதாங்க ஐயா. அந்த ஆற்றலுடைய வடிவங்கள் தான் எண்கள். நாம் எப்படி பார்க்கிறோம்னா, இந்த பொருள்ல எனர்ஜி இருக்குது, அந்த பொருள்ல எனர்ஜி இருக்கு, அதுல எனர்ஜி இருக்குது, இதுல எனர்ஜி இருக்குன்னு பார்க்கிறோம். ஆனா எனர்ஜியே பெரிய சக்தி. அது அந்த பொருளுக்குள்ள இருக்கிறதுனால இல்ல. அதுதான் விஷயம். அப்ப அந்த எனர்ஜியினால ஒரு நிறைய உருவாக்க முடியும், ஒரு எடையை உருவாக்க முடியும். அப்படிதான் உருவாயிருக்கிறது இந்த பிரபஞ்சத்துல எல்லாம் அப்படிங்கிறதா. அப்ப இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா, நம்ம 4 லெவல் பிரிக்கிறத. 1 எதுவுமற்ற நிலை, 2 உருவமற்ற நிலை, 3 அருவுருவ நிலை, 4 உருவ நிலை. அப்போ இந்த வேர்ல்ட்ல இந்த பவர்ஃபுல் எது அப்படின்னு கேட்டா உருவ நிலையா? இல்லை, முதல் நிலையாகிய எதுவுமற்ற நிலை. எண்கள் காட்டுங்க அப்படின்னு கேட்டா இங்க இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணுவீங்கன்னா, பேப்பர்ல எழுதிட்டு இதான் என்னன்னு காட்டுவீங்க. ஏன்னா அப்படிதான் நமக்கு காட்ட தெரியும். காரணம் என்னவென்றால் எண்கள் அப்படிங்கிறது சக்தி, சக்திக்கான குறியீடு. அந்த சக்திக்கான குறியீடை தான் நம்மளால காட்ட முடியுமே தவிர சக்தியை காட்ட முடியாது. மின்சாரம் அப்படின்றதுக்கு நீங்க 3 மணி நேரம் விளக்கி ஒரு வீடியோ போடலாம், மின்சாரம்னா என்னன்னு. ஆனா 300 வருஷம் ஆனா கூட நீங்க கண்ணால காட்ட முடியாது இதுதான் மின்சாரம் அப்படின்னு. அப்போ ஒவ்வொருத்தரா உணர்ந்துகிட்ட தான் முடியும். அதே மாதிரிதான் எண்களுடைய சக்திகளை நீங்கள் உணர்ந்து விட்டால் அது உங்கள் வாழ்க்கையில் அபரிமிதங்களை செய்ய ஆரம்பித்து விடும். எண்களை நீங்கள் முழுமையாக நம்பிவிட்டால் அது அதனுடைய ஆற்றலை உங்களுடைய வாழ்க்கையில் புகுத்த ஆரம்பித்து விடும். எப்படி நீங்கள் கடவுளை வணங்குகிறீர்களோ அதை போல் மனதிலே நீங்கள் எண்களை வணங்க ஆரம்பித்து விட்டால், எப்படி நீங்கள் கடவுளை மதிக்கிறீர்களோ அதை போல் நீங்கள் எண்களை மதிக்க ஆரம்பித்து விட்டால், எப்படி சில கோட்பாடுகளை நீங்கள் மனதிலே உயர்வாக வைத்திருக்கிறீர்களோ அப்படி எண்களை நீங்கள் உயர்வாக வைத்திருக்கும் பொழுது அது உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்களை செய்கிறது. அந்த வகையில நாம் பார்க்கக்கூடியது, உங்களால எண்களா மட்டுமே தான் பார்க்க முடியும், வேற எதுவாகவுமே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய எண்களுடைய உச்சபட்சமான ஒரு ஃபார்மேட் தான் டைம். உங்களால எண்களாக மட்டும்தான் பார்க்க முடியும், வேற எதுவாகவுமே பார்க்க முடியாது டைம். வேற ஏதாவது பார்க்க முடியுமா? சார் மணியை பார்க்கலாம் சார். மணி பணத்தை மணி பார்க்கலாம். பாக்குறீங்களா? அனைத்து செல்வங்களுக்கும் பின்னாடி டைம் இருக்கு. அனைத்து செல்வங்களுக்கு பின்னாடியும் டைம் இருக்கு, வளங்களுக்கு பின்னாடியும் இல்ல டைம் அது இல்லைங்க. இப்ப டைம் அப்படின்னு சொன்னா உங்களால எண்களை தவிர வேற என்ன பார்க்க முடியும்னு கேக்குறாரு. சிவபாலன் சார், நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? புரியுது சார், புரியுது. இப்போ நான் உங்ககிட்ட டைம் அப்படின்னா என்னன்னு கேட்டேன்னா நீங்க அதை எப்படி விளக்குவீங்க எனக்கு? பெண்களை தான் வளர்க்க முடியும்.
அதைத்தான் சொல்றேன் நான். ம். சரி, நீங்க எப்படி அதை ஸ்டோர் பண்ண முடியும் உங்க மனசுல? அதே மாதிரி எண்களை தான் ஸ்டோர் பண்ண முடியும். நல்லா யோசிச்சு பாருங்க, வேற ஏதாவது ஸ்டோர் பண்ண முடியுமா? என்ன? சார், இந்த ஒவ்வொருவரோட வயசு கேட்கும்போது எண்கள் தானே சொல்றோம். ஏஜ். வயசு மட்டும் இல்ல, நீங்க பிறப்பு, டேட் ஆஃப் பர்த் இல்ல, பர்த் டைம் அங்கிருந்து உங்களுடைய ஆரம்பமாகிறது. அப்புறம் உங்களுடைய முடிவு டேட் ஆஃப் டெத் டைம் அங்க முடிஞ்சிருது. இதுக்கு நடுவில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எண்கள் தான். பிறந்த உடனே பார்க்கறது குழந்தை எவ்வளோ வெயிட், அங்கிருந்து ஆரம்பமாகிறது எண்கள். சரிங்களா? இப்போ குழந்தை நல்லா மூச்சு விடுதா, குழந்தையினுடைய ஹார்ட் பீட் நல்லா இருக்குதா, இது எல்லாமே வந்து ஒரு டாக்டர் எப்படி உணர்றாரு அப்படின்னா எண்கள் வழியா தான். அப்புறம் நம்ம படிக்கிற கல்வி முழுதும் எண்கள். என்ன வகுப்பு படிக்கிற, எவ்வளவு மார்க் எடுத்திருக்கிற, எத்தனை சப்ஜெக்ட், எல்லாம் எண்கள். அப்ப உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கிற பல விஷயங்கள் எண்கள் தான். உங்களுடைய எஜுகேஷன் அப்படிங்கிறது அதுலயும் எண்கள் தான். அப்போ ஒவ்வொரு வகுப்பு, இன்ன வகுப்பு இன்ன மார்க் அப்படின்னு கடைசியா உங்ககிட்ட இருக்கிற அத்தனை சர்டிபிகேட்டுமே எப்போ வேலிட் ஆகும்னா அதுல ஒரு நம்பர் இருந்தால் தான் வேலிட் ஆகும். நான் எஸ்எஸ்எல்சி முடிச்சிட்டேன், சரிங்களா, +2 முடிச்சிட்டேன், அதுக்கான மார்க் ஷீட் வச்சிருக்கேன்னா அந்த மார்க் ஷீட்டுக்கு நம்பர் இருந்தால் தான் அது வேலிடு. அதுக்கு நம்பர் இல்லை, ஆனால் எனக்கு மார்க் ஷீட் மட்டும் வச்சிருக்கேன் அப்படின்னா அது வேலிட் இல்லை. அப்போ மார்க்குங்கிறது, வகுப்புங்கிறது ஆரம்பிச்சு இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்க எல்லாம் எடுத்துக்கங்க. டிரைவிங் லைசன்ஸு, ஆதார் கார்டு, நம்முடைய செல்போன் நம்பர், சரிங்களா, நம்முடைய பேங்க் அக்கௌண்ட்டு, இன்டர்நேஷனல் ஐடி கார்டு இருந்தால் அந்த ஐடி கார்டு நம்பர், இப்படி எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் நம்பர், பேன் கார்டு நம்பர், இப்போ இருக்கிற டின்னு, சின்னு, இப்படி எதை எடுத்துக்கிட்டாலும் எங்க எடுத்துக்கிட்டாலும் அது ஒரு நம்பர் ஃபார்மேட். இன்னைக்கு இந்த உலகத்தை ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு சாதனமாக இந்த செல்போன் மாறிடுச்சுன்னா அதில் நாம் பார்க்க வேண்டியது 10 எண்களுடைய ஆதிக்கம். நம்ம வச்சிருக்கிற இந்தியாவில் வச்சிருக்கிற நம்பர்லாம் 10 நம்பர்ஸ். இந்தியா கோடோட சேர்த்தீங்கன்னா 12 நம்பர்ஸ். அப்ப எல்லாமே எண்கள் மயமாக இருக்கிறது. அந்த சக்தியே உங்களுக்கு அந்த அளவுக்கு சக்தியாக புரிகிறதா? சரி, இப்போ இவ்வளோ சக்தி இருக்கு சார் எண்கள்ல, அல்லது இவ்வளோ சக்தி கொண்ட எண்ணுக்கு இப்படிலாம் நம்ம வடிவம் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். இப்போ நம்ம லைஃப்ல இதை எப்படி சார் பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நேரம், உங்களால நேரத்தை விட்டுட்டு ஒரு வேலையை செய்ய முடியுமானா செய்யவே முடியாது. செய்ய முடியுங்களா? முடியாது சார். ம். முடியாதுங்க. இப்போ சிவபாலன் ஐயா இருக்கிறாரு, வேலுமதனன் ஐயா விட்டுட்டு கூட அவர் ஒரு வேலையை செய்யலாம். ரிச்சி நாராயணன் ஐயா விட்டுட்டு கூட ஒரு வேலையை செய்யலாம். என்னை விட்டுட்டு செய்யலாம். இங்க இருக்கிற யாரை விட்டுட்டு வேணாலும் செய்யலாம். நேரத்தை விட்டுட்டு செய்ய முடியுமா? அப்ப நம்ம செய்யக்கூடிய எல்லா இடத்துலையும் அந்த நேரம் இருக்கின்றதுன்ற போது, இப்போ அதை நாம் எப்படி வெற்றிக்காக பயன்படுத்திக் கொள்வது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் குறிப்பிட்ட என்கிற வார்த்தையின் மூலியமாக அதை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் என்ன பண்ண முடியாது, நேரத்தை தவிர்க்க முடியாது. ஆனால் வெற்றி பெற வேண்டுமென்றால் நாம் என்ன செய்யலாம் என்றால்,
அந்த செயலை எதற்கு உட்படுத்த வேண்டும் என்றால், இப்ப அந்த வெற்றி பெறக்கூடிய செயல் நீங்க செஞ்சிருக்கீங்க பாருங்க. ஒரு செயல் செய்றீங்க, அந்த செயல்ல வெற்றி கிடைக்க வேண்டும் என்றா, இப்ப அதுல நம்பர நம்ம மிக்ஸ் பண்ணணும். எப்படி மிக்ஸ் பண்ணணும்? நம்பர அங்க பயன்படுத்தணும். எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறிப்பிட்ட காலம், குறிப்பிட்ட நேரம், குறிப்பிட்ட அளவு. இந்த 3 ஃபார்மட்ல அத பயன்படுத்தணும் அந்த இடத்துல. ஒரு செயல்ல என்னென்ன இருக்கணும் பாருங்க. குறிப்பிட்ட காலம், குறிப்பிட்ட நேரம், குறிப்பிட்ட அளவு. உங்களுக்கெல்லாம் ஒரு 48 1/2 மணி நேர பட்டியல்னு ஒரு பட்டியல் அனுப்பிவிட்டேன். இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 48 1/2 மணி நேர பட்டியல்ல உங்களிடம் எத்தனை செயல்கள் குறிப்பிட்ட நேரத்தில், குறிப்பிட்ட காலத்தில், குறிப்பிட்ட அளவில் இருக்குன்னு பாருங்க. பெரும்பாலும் 1, 2 இருந்தாலே பெரிய விஷயம். காலையில நம்ம நடத்துற இந்த புரோகிராம் சக்சஸ்ஃபுல்லா போகுது. நம்முடைய செல்வ சிந்தனை எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா போகுதுன்னா, அதுக்கு ஒரு பெரிய காரணம் என்னன்னா, ஒரு நிகழ்வு குறிப்பிட்ட நேரத்தில் நடைபெறுவதனால் தான். நாம என்ன நினைச்சுட்டு இருக்கிறோம்னா, ஒரு விஷயத்த செய்யும்போது, அந்த வெற்றிக்கு பின்னாடி நாமெல்லாம் ஏதேதோ பண்ற மாரி நினைச்சுட்டு இருக்கிறோம். அப்படி இல்ல. ஏதாவது ஒரு செயல நீங்க குறிப்பிட்ட நேரத்துக்கு செஞ்சுக்கிட்டே இருந்தாலே அது வெற்றி தான். நீங்க இன்னைக்கு YouTubeல தேடினா கூட சரி. யாரோ ஒருத்தர் சாதாரணமான ஒரு செயல செஞ்சுட்டு இருப்பாரு. ஆனா, அது எப்போ பெரிய வைரலா மாறும்னா, இந்த செயலை இவரு 25 வருஷமா செஞ்சுட்டு இருக்கிறாரு, 30 வருஷமா செஞ்சுட்டு இருக்கிறாரு, 40 வருஷமா செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னும்போது, அது அங்க பெரிய பிரம்மாண்டமா தெரியும். காரணம் என்னதுங்களா? அந்த குறிப்பிட்ட நேரம், குறிப்பிட்ட காலம், குறிப்பிட்ட அளவு. ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமென்றால், சரி உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட நேரம், குறிப்பிட்ட காலம் இது புரியுதா? என்னடா இது நேரமும் சொல்றாரு, காலமும் சொல்றாரு. காலமும் சொல்றாரு, நேரமும் சொல்றாரு. 2ம் ஒண்ணு தானே! இல்ல வேற வேறயா? இல்ல இது என்ன? அப்படின்னு ஏதாவது கேள்வி இருக்கா? நேரம் புரிஞ்சுக்கிட்டேன். டைம் இந்த டயத்துக்கு இந்த வேலை ம். செய்யணும்னு. காலம்னா என்ன சார்? அது என்ன புரியல. இப்போ காலையில ஒரு 5 மணிக்கு ப்ரோகிராம் 5 மணிக்கு எடுக்கிறோம். ம். அது ஒரு டைமா வைக்கிறோம். அதுல சரி காலம்னா என்ன? எத்தன மணிக்கு அப்படிங்கிறது வந்து நேரம். நேரம். ஓகே. சரிங்களா? எவ்வளவு நேரம்ங்கிறது காலம். ஓ! இப்போ நீங்க காலையில டெய்லி 8 மணிக்கு சாப்பிடுறீங்கன்னா, அந்த 8 மணிக்கு சாப்பிடுறதுன்றது நேரம். ஆனா 8 மணிக்கு உட்கார்ந்தீங்கன்னா, 9 மணி வரைக்கும் சாப்பிடுவேன், 10 மணி வரைக்கும் சாப்பிடுவேன், 11 மணி வரைக்கும் சாப்பிடுவேன்னா, அது உகந்ததான்னா உகந்தது இல்ல. அப்போ 8 மணிலேருந்து 8:15க்குள்ள நான் சாப்பிட்டுருவேன்னு அந்த 15 நிமிடம் இருக்கு பாருங்க, அது காலம். 8 மணி என்பது நேரம். 8லேருந்து 8:15 வரைக்கும் நீங்க சாப்பிட்டீங்கன்னா, அந்த 15 நிமிடம் என்பது காலம். அதுல எவ்வளவு உணவு சாப்பிடுகிறீர்கள் என்பது அளவு. ஒரு செயல்ல இந்த 3யும் நாம் பார்க்க வேண்டும். அதனால தான் நம்முடைய அருணகிரி ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க. அளவிட முடியாத எதையும் அடைய முடியாதுன்னு. அப்ப அது ஏன் அடைய முடியாம போயிடுதுன்னா, அளவிடணும். ஆனா என்னென்ன அளவு அதுக்குள்ள இருக்கணும்? குறிப்பிட்ட நேரம், குறிப்பிட்ட காலம், குறிப்பிட்ட அளவு. இது 3 இருக்கணும் அதுல. நாம் இன்று பார்க்கக்கூடிய மிகப்பெரிய போக்குவரத்துகள். சார் அது அது கலோக்கியலா இது பண்ணும்போது அளக்க முடியாததை அடைய முடியாதது அப்படிதான் வரும் சார். என்னங்கய்யா? அளக்க முடியாததை அடைய முடியாது. ம். அதான். தேர்ட் பாயிண்ட் எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? எப்படிங்கய்யா? அதாவது குறிப்பிட்ட அளவு அப்படின்னு சொன்னீங்களே, காலம் ம். புரியுது, நேரம் புரியுது. அதாவது நேரம், காலம் புரியுது. அதாங்கய்யா, இப்ப நீங்க தேர்ட் பாயிண்ட் ஆரோக்கியமா இருக்கணும். அதுக்காக ஒரு செயல் செய்யணும். என்னன்னா உணவு சாப்பிடணும் அப்படின்றது ஒரு செயல். அப்ப குறிப்பிட்ட நேரம்ன்றது காலையில நீங்க 8 மணிக்கு சாப்பிடுறது. அத எவ்வளவு நேரத்துல சாப்பிடணும்? ஒரு 15 நிமிஷத்துல சாப்பிட்டு முடிச்சிடுறீங்க. இது குறிப்பிட்ட காலம். அடுத்து குறிப்பிட்ட அளவுங்கிறது நீங்க ஒரு 3 இட்லியோ, 4 இட்லியோ சாப்பிடுவீங்கன்னா, அதான் அளவு. சரி சார். ராஜசேகர் ஐயா புரிஞ்சுங்களா?
புரியுது சார். நன்றி சார். நான் இன்னைக்கு 8 மணிக்கு 6 இட்லி, நாளைக்கு 8 மணிக்கு 16 இட்லி, அதுக்கு மறுநாள் 8 மணிக்கு ஒரு 20 இட்லி சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த மறுநாள் 8 மணிக்கு 2 இட்லி, இப்படி மாத்தி மாத்தி நீங்க சாப்பிட்டீங்கன்னா உடம்பு எடுத்து சீக்கிரம் கெட்டுப்படும். அப்ப இது 3மே இருக்கணும் அங்க. குறிப்பிட்ட நேரம் இருக்கு சார், குறிப்பிட்ட காலம் இருக்குது. ஆனா என்கிட்ட அளவு மட்டும் தான் கண்ட்ரோலே பண்ண முடியாதுன்னா அப்பயும் முடிஞ்சது. குறிப்பிட்ட நேரத்துல செய்யப்பட வேண்டும், குறிப்பிட்ட காலத்தில் செய்யப்பட வேண்டும், குறிப்பிட்ட அளவில் செய்யப்பட வேண்டும் எந்த ஒரு செயலும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்க வாக்கிங் போறது முடிவு பண்ணிட்டீங்க. நாளையிலிருந்து அந்த குறிப்பிட்ட நேரம் என்ன? காலையில 7 மணி. சரிங்களா? 7 மணின்றது குறிப்பிட்ட நேரம். அடுத்தது அரை மணி நேரம் நடக்க போறீங்களா, 1 மணி நேரம் நடக்க போறீங்களா அப்படிங்கிறது குறிப்பிட்ட காலம். அப்ப 7 to 8. அதுக்கு அடுத்தது அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள எத்தனை கிலோமீட்டர் அப்படிங்கிறது குறிப்பிட்ட அளவு. ஏன்னா இன்னைக்கு நீங்க கொஞ்சம் எனர்ஜியா இருப்பீங்க, 1 மணி நேரத்துல 15 கிலோமீட்டர் நடந்துட்டு வந்துருவீங்க. நாளைக்கு கொஞ்சம் எனர்ஜி கம்மியா இருக்கும், அதே 1 மணி நேரத்துல 10 கிலோமீட்டர் தான் நடப்பீங்க. அப்படின்னாலும் அது உங்களுடைய ஹெல்த்துக்கு செட் ஆகாது. அப்ப இது 3மே பொருந்தணும். அவ்வளவுதாங்க ஐயா. அப்ப நம்ம செய்யக்கூடிய தொழில்ல குறிப்பிட்ட நேரம், குறிப்பிட்ட காலம், குறிப்பிட்ட அளவை கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கங்க, நீங்க வெற்றியை அடைய ஆரம்பிச்சிருவீங்க. அதனாலதான் நீங்க போய் பாருங்க, ஃபைனான்ஸ் கம்பெனிலாம் 7 மணினா 7 மணிக்கு மூடிடுவான். சார் 9 மணிக்கு ஒரு பிசினஸ் இருக்குது, நாளைக்கு வா. நாமெல்லாம் எப்படி தெரியுங்களா, வியாபாரம் நடந்துகிட்டே இருந்தா கடை திறந்து வச்சுட்டே இருப்போம். அப்படி இருக்கக்கூடாது. நாம ஒரு வியாபாரம் செய்ய போறோம்னா ஒரு டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும். அப்போ ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்துக்கும் ஒரு சாதாரண கடை இல்ல ஷாப் இல்ல இதுனா ஒரு நிறுவனத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த டைமிங் ரொம்ப 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 முக்கியம். ஒரு மெக்கானிக் கிட்ட கொண்டு போய் வண்டி விட்டீங்கன்னு வச்சுங்க, வாங்க 2 நாள் கழிச்சு தரேன்னுவான். ஆனா இதே ஒரு ஷோரூமுடைய சர்வீஸ் சென்டர் கொண்டு விட்டீங்கன்னா, அவன் வண்டி உள்ள விடும்போது டெலிவரி டைம் சில நிறுவனங்களை போடுவாங்க, சில நிறுவனங்களை போட மாட்டாங்க. நம்ம கேட்கணும், கேட்டீங்கன்னா போட்டு தருவாங்க. சரி வாங்க 6 மணிக்குள்ள நாங்க தரோம் அப்படின்னா வண்டி 6 மணிக்குள்ள டெலிவரி ஆகும். ஒரு மெக்கானிக் ஷாப்ல ஒரு ஓனரு 2 பசங்க இருப்பாங்க. அவங்க ஒரு வண்டியே 2-3 நாளைக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அதே ஒரு ஷோரூமுடைய சர்வீஸ் சென்டருக்கு போய் பார்த்தீங்கன்னா, ஒரே நாள்ல 40 வண்டி சர்வீஸ் ஆகி வெளியே போகும். இந்த சக்சஸ்க்கெல்லாம் எது காரணம் அப்படின்னா, அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொன்றுமே குறிப்பிட்ட நேரம், குறிப்பிட்ட காலம், குறிப்பிட்ட அளவில் செய்யப்படுவதுதான். அது வெரி 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 இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் ஒரு செயல் செய்யும் பொழுது. அப்போ நீங்கள் எல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் என்றால் அந்த வெற்றியிலே இது 3ம் இருக்கான்னு பாருங்க. நீங்க வெற்றி பெறுவதற்காக எதை செய்ய போகிறீர்களோ, அது எந்த மாதிரியான செயலோ அல்லது எந்த மாதிரியான தொழிலோ, எந்த மாதிரியான வேலையோ எதுவா இருந்தாலும் இது 3ம் அதுக்குள்ள கொண்டு வந்துட்டீங்களான்னு பாருங்க. அதனால்தான் நம்முடைய நிறைய பேர் சொல்றது, வாழ்க்கையில் நீ ஜெயிக்கணும்னா உனக்குன்னு ஒரு எய்ம் வேணும், ஒரு கோல் வேணும்ன்றாங்க இல்லையா? அந்த கோல் அப்படிங்கிறது இது 3ம் கொண்டதுதான் கோல். வேற ஒண்ணும் இல்லை. இது 3ம் இல்லாத அது ஆசையாக இருந்தா அது நோக்கம். இது 3ம் உள்ள வந்துட்டா அந்த நோக்கத்துல அது கோல். அவ்வளவுதான். சொல்லுங்க சிவபாலன் சார். பரவாயில்ல, குடிச்சு சார் சொல்லுங்க. நம்ம வந்து குறிப்பிட்ட நேரம், குறிப்பிட்ட காலம், குறிப்பிட்ட அளவுன்னு நம்ம சொல்லியிருக்கோம்ல சார். இப்ப அதை நீங்க சாப்பாடோட கம்பேர் பண்றீங்க. நம்ம குறிப்பிட்ட அளவு, குறிப்பிட்ட நேரம்ங்கிறது, குறிப்பிட்ட நேரங்கிறத விட நான் கரெக்ட் சார், ஏத்துக்கிறேன்னு வச்சுக்கிறேன். இப்ப நம்மள்ட்ட நம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்கு. எவ்வளவு சாப்பிட்டாலும் என் உடம்பு நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கொண்டு போனோம்னா, அந்த நம்பிக்கையும் இந்த அளவுங்கிறது எப்படி சார் நம்ம எடுத்துக்கிறது? இல்ல அதுக்காக எவ்வளவு வேணா சரி, சாப்பிடலாம்.
ஒரு நாளைக்கு வந்து எனக்கு தேவைங்கிற பட்சத்துல வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று சாப்பிடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது அதை நான் எப்படி எடுத்துக்கிறதுன்னு கேட்கிறேன் சார். சார் அதாவது நாம ம், சொல்றது எப்படின்னா, இது வந்து ஒரு பொது விதி. ம், 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 சரிங்களா? ம், இப்போ நீங்க டெய்லியும் 4 இட்லி சாப்பிடுற நீங்க, மாசத்துல என்னைக்கோ ஒரு நாள் 5 இட்லி, 6 இட்லி சாப்பிட்டீங்கன்னா தவறு கிடையாது. ம், 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 புரியுதுங்களா? ம், இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க? நைட் வரைக்கும் கண்ணு முழிச்சிருக்காதீங்க. ம், சீக்கிரமா தூங்கிடுங்கன்றாங்க. ம், ஆனா அதே இன்னொரு சிஸ்டர் என்ன சொல்றேன்னா, சிவராத்திரி அன்னைக்கு தூங்காதீங்கன்றாங்க. ம், ம். அப்போ சிவராத்திரி அன்னைக்கு தூங்காதீங்கன்னு கேட்டுட்டு, வருஷம் ஃபுல்லா தூங்காம இருந்தீங்கன்னா, உடம்பு கெட்டு போயிடும். ஆமா. எல்லா நாளும் தூங்குற மாரி தூங்கிக்கிட்டே இருங்கன்னாலும் கெட்டு போயிடும். அப்போ சில விஷயங்கள சொல்லுவாங்க. சில உணவு சாப்பிடும்போது எந்தெந்த உணவு எதோட சேர்த்து சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதின்னு சொல்லுவாங்க. மீனோ, சிக்கனோ சாப்பிடுற அன்னைக்கு தயிர் சாப்பிடக்கூடாது. இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, என்னைக்கோ ஒரு நாள் நீங்க அப்படி சாப்பிடுறீங்கன்னா தவறு கிடையாது. ஆனா அடிக்கடி இந்த மாரி சாப்பிடுறீங்கன்னா நீங்க கவனிக்கணும். நான் சொல்ல வர்றது இந்த குறிப்பிட்ட நேரம், குறிப்பிட்ட காலம், குறிப்பிட்ட அளவு இருக்குன்னு வச்சுக்கங்க. நேத்து நைட்டு நீங்க சாப்பிடாம படுத்துட்டீங்க சார். காலையில கொஞ்சம் அதிகமா பசி இருக்கும். ம். அப்ப கொஞ்சம் மாறுபடுறதுல தவறு கிடையாது. நான் சொல்றது ரைட் அந்த சார். ஒரு ரெகுலர் ப்ராசஸ்ல பார்க்கணும். ரைட் சார். ரைட் சார். ரைட். புரிஞ்சுதா? ரைட் சார். நல்லா அதுதான் புரிஞ்சுது சார். முக்கியம். என்னைக்கோ ஒரு நாள் கொஞ்சம் மாறுபடுறதுல ஒண்ணும் பெரிய இஷ்யூ ஆகாது. ஆனா நம்முடைய ரெகுலர்ல அந்த குறிப்பிட்ட நேரம், குறிப்பிட்ட காலம், குறிப்பிட்ட அளவு இருக்கணும். புரிஞ்சுங்களா? நல்லா புரிஞ்சு சார். ம். நல்லா புரிஞ்சு. அதாவது நீங்க உங்களுடைய உடம்பு நல்லா உழைச்சு, நல்லா பசி எடுத்து, நீங்க சாப்பிட்டு, நல்லா செரிமானமாகி, நல்ல கழிவுகள்லாம் வெளியேற்றம் நடந்ததுன்னு வச்சுக்கங்க. இந்த இந்த ச ச சைக்கிள் ஒழுங்கா ஓடிட்டு இருந்ததுன்னா, உங்களுக்குள்ள அந்த குறிப்பிட்ட நேரத்துல, குறிப்பிட்ட காலத்துல நீங்க எடுத்துக்கிற உணவு ஆட்டோமேட்டிக்காவே இந்த உடம்பு அந்த குறிப்பிட்ட அளவுல நிறுத்திரும். இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் விளையாட்டு காமிச்சு ஊட்டிட்டே இருப்பாங்க. எப்போ வயிறு ரொம்புதோ, அதுக்கு மேல சாப்பிடாது. நாம அதான் தின்னு, தின்னு, தின்னுன்னு திணிக்கிறது. அதுக்கு தெரியும் குழந்தைக்கு. சரிங்களா? இன்னைக்கு கொஞ்சம் நெறைய விளையாடும். அதனால ஒரு இட்லி சேர்த்து சாப்பிட்டுருக்கோம். நாம என்ன பண்ணுவோம்? "ஓ! குழந்தை 2 இட்லி சாப்பிடுதுப்பா" அப்படின்னு நாளைலருந்து 2 இட்லி ஊட்ட ஆரம்பிச்சுருவோம். அப்ப என்ன ஆகும்னா, அது 1 இட்லியோட நிறுத்தும். நாம இன்னும் சாப்பிடு, சாப்பிடு, சாப்பிடுன்னு திணிக்கிறது. அதுக்கு உடம்புல கரெக்ட்டா சிஸ்டம் இயங்கிட்டு இருக்குது. இவ்வளவு வந்துச்சா, வயிறு நிரம்பிடுச்சா போதும்ன்னு சொல்லும். நாம தான் திணிக்கிறது. அதே மாரி நீங்க குறிப்பிட்ட நேரம், குறிப்பிட்ட காலம், குறிப்பிட்ட அளவு எடுத்துக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, முதல்ல உங்களுடைய கான்ஷியஸ்லேருந்து இந்த வேலை நடந்துகிட்டே இருந்ததுன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய சப்கான்ஷியஸ்ன்னு சொல்லக்கூடிய மைய மனதில போய் உட்காந்துரும். அதுக்கு பிறகு நீங்களா நெனச்சா கூட என்ன பண்ண முடியாது? அதிகமா போகாது. நீங்க பேசிக்கிட்டே சாப்பிட்டா கூட அதிகமா போகாது. அது ஆட்டோமேட்டிக்கா நிறுத்திரும். எப்படி நீங்க டெய்லி வீட்லருந்து வண்டி எடுத்தோனே ஆஃபீஸ் போறீங்க இல்லையா? ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, நீங்க யார் கூடயோ பேசிட்டே போவீங்க. எங்கேயோ வேடி பார்த்துட்டே போவீங்க. ஆனா நேரா கரெக்ட்டா கொண்டு போய் உங்கள ஆஃபீஸ்ல விட்டுரும். அப்ப நம்ம கான்ஷியஸாவே இல்லையே! யார் கொண்டு போய் விட்டதுன்னா, உங்களுடைய மைய மனம். அப்படி நீங்க கான்ஷியஸோட செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம், நீங்க இறக்கிற வரைக்கும் கான்ஷியஸோட செய்யணுமான்னா, இல்ல. நீங்க எதெல்லாம் ரொட்டீன் பண்றீங்களோ, எதெல்லாம் ரெகுலர் பண்றீங்களோ, அதெல்லாம் கொண்டு போய் வைக்கிறதுக்கு தான் நம்முடைய ஆழ்மனம் இருக்கின்றது. நம்முடைய மைய மனம். இப்ப நம்ம கடையில ஒரு புதுசா ஒரு பையன் வந்து சேர்றான். "தம்பி பாரு தம்பி, நானு வெளியில போயிட்டு வந்தேன்னா, இந்த பொருள் குடுத்தேன்னா, இத கொண்டு போய் அங்க வச்சுரு. இத கொண்டு வான்னா, இது அங்க இருக்குது. இங்கேருந்து கொண்டு வா." அப்படின்னு முதல்ல தான் பழக்கணும். டெய்லியும் நம்ம சொல்லிக் குடுத்துட்டே இருக்க முடியாது. அப்ப நீங்க வெளியில போயிட்டு வந்தோனே, கையில குடுத்தோனே நேரா கொண்டு போய் அங்க வச்சுருவான். "இத பீரோல வச்சுருன்னா" வச்சுருவான். இந்த பொருள எடுத்துட்டு வான்னா, அது எங்க இருக்குதோ அங்கருந்து எடுத்துட்டு வருவான். இது எப்படி அவன் பழகிறானோ, அதே மாரி தான் நம்முடைய மைய மனமும். புதுசா வரும்போது தான் நம்ம கத்துக் குடுக்கணும். ஆனா அதுக்கு பிறகு என்ன ஆகும்? நீங்க அதான் சொல்ல வரேன். நீங்க நம்பரோட சேர்ந்து செஞ்சுட்டீங்கன்னா, அது உள்ளார மைய மனசுல பதிச்சிரும். அதுக்கு பிறகு நம்பர் வேலை செய்யும் உங்ககிட்ட இருந்து. சரிங்களா? நீங்க இந்த
கடைகள்லாம் சில பேர் இந்த மளிகை கடையெல்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்க ஒரு பொருள் கேட்டீங்கன்னு வச்சுங்க, 300 கிராம் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, அவர் 2 கை இப்படி அள்ளி போடுவாரு, 300 கிராம் இருக்கும். ஏன்னா நீங்க அந்த மதிப்புகளை வந்து கையில பிடிச்சு பிடிச்சு அளந்து போட்டு 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 பழகும்போது, உங்களுடைய ஆழ் மனதுல போய் அதை உட்கார்ந்த உடனே 300 கிராமுக்கு எவ்வளவு பிடிக்கணும்னு உங்க மனசு சொல்ல அவளை பிடிச்சு கொண்டு போய் போடுவீங்க. அது கரெக்டா நியரஸ்டா அங்க வந்துடும். சில பேர் நீங்களாம் பார்த்தீங்கன்னா அப்படி துல்லியமா போடுவாங்க. அதெல்லாம் எங்க இருக்குன்னா நம்முடைய மைய மனசுல. அதெல்லாம் எதனுடைய விளைவு அப்படின்னா, நீங்கள் எண்களை பயன்படுத்தி இதனுடைய விளைவு. எந்த அளவுக்கு எண்களை பயன்படுத்துவீங்களோ அந்த அளவுக்கு அது ஆழ் மனதுல, அதாவது மைய மனதுல போய் அது கான்கிரீட்டா உட்காந்துரும். அதுக்கு பிறகு நீங்க கவனத்தோட எண்களை கலந்து கொள்ளவில்லை என்றாலும் அது உள்ளிருந்து அந்த எண்கள் செயல்படும். நீங்கள் ஜெபிக்க போகிறீர்கள், ஜெபத்துக்காக உட்காருகிறீர்கள் என்றால் உங்க கையில ஒரு ஜெப மாலைன்னு ஒன்று கொடுப்பாங்க. அதை உருட்டிக்கிட்டே ஜெபம் பண்ணணும். இது நல்லா வந்து உங்களுடைய கான்சியஸ்ல இருந்து நடந்துகிட்டே இருக்குது. இந்த செயல் உங்களுடைய மைய மனதில் போய் உட்கார்ந்துருச்சு அப்படின்னா, நீங்க அதுக்கு பிறகு ஜெபமாலையை உருட்டவில்லை என்றால் நீங்க உட்கார்ந்தீங்கன்னா கரெக்டா ஜெபமாலை உருட்டினது போல ஒரு பாயிண்ட் கூட அதிகம் இல்லாம கரெக்டா உங்களுடைய மைய மனம் நிறுத்தி உங்களுடைய ஜெபத்திலிருந்து விழிப்படை செய்யும். சரி, வேலுமதன் சார் சொல்லுங்க ஐயா. ஐயா இப்ப நீங்க சொல்றது இந்த ஒரு புரிதல் இருக்கு, அது சரியான்னு பாருங்க ஐயா. இப்ப இதனாலதான் வந்து நம்ம கம்பெனிஸ் எல்லாம் வந்து கரெக்டா டைம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்களோ, 8 மணி நேரம் ஒர்க்கிங் ஹவர்ஸ், ஆமா. கரெக்டா 8 மணி நேரம், ம். இந்த டைம்ல இருந்து இந்த டைம் லஞ்ச், இந்த டைம்ல இருந்து இந்த டைம் டீ டைம், எல்லாமே ரொட்டீன் பர்ஃபெக்டா ஃபிக்ஸ் பண்ணி தான் கம்பெனி வந்து ரன் ஆகுது. ஆமாங்க ஐயா. அதுல எந்த மாற்றமே எல்லா ஷிஃப்ட்டுக்கும் அந்த மாதிரி அது கரெக்ட் ஆமா, தானுங்களா? அதான் புரியுது. சொல்றேன். வளரக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே வந்து அந்த ஒரு விதியை கடைபிடிப்பாங்க. ஓகே ஓகேங்க. சரிங்களா? இன்னொன்னுயா, இப்ப சிவபாலன் சாருக்கு நீங்க ஆன்சர் பண்ணும்போது ம். விதி இப்போ ஒரு நாள் 3 இட்லி ரெகுலரா சாப்பிடுறோம், ஒரு நாளைக்கு 4 5 சாப்பிடுறது வந்து இஸ் பொது விதி. ஆனா அந்த பொது விதியில இருந்து அந்த ரெண்டு இட்லி, ஒரு இட்லி 2 இட்லி எக்ஸ்ட்ரா போறத விதி விலக்குன்னு சொல்லலாமா சார்? ஐயா, அத விதி விலக்குன்னு சொல்லலாமான்ற ஒரு டவுட் வந்துச்சு, அதையும் கேக்குறேன். அதான் ஐயா, இப்ப 2 இட்லி சாப்பிட்ற அளவுக்கு பசி இருந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா அது விதி விலக்கு. அது விதி, அதான் விதி விலக்குங்க. சரிங்களா? ஆனா குருமா கொஞ்சம் நல்லா இருக்குது, ஊத்தின மட்டன் குழம்பு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க சாப்பிட்டீங்கன்னா அது விதி மீறல். ஓகே புரியுது. சரிங்களா? ஓகே ஓகேங்க ஐயா, புரிஞ்சுக்கிட்டே அதான் கேட்டேன், அது எனக்கு தோணுச்சு, அதான் கேட்டு ஐயா கேளுங்க ஐயா, எதை வேணாலும் கேளுங்கன்னு தான் நானும் சொல்றேன். ஓகே சரிங்களா? ஓகேங்க. நைட்டு 12 மணிக்கு ஃபோன் பண்ணி நீங்க வெறும் அசோக் குமாரா இல்ல வைப்ரண்ட் அசோக் குமாரான்னு கூட கேளுங்க, நான் பதில் சொல்றேன்றேன். சரிங்க ஐயா. நான் என்ன சொல்றேன்னா, நன்றி. உங்களுக்குள்ள இருந்து கேள்விகள் எழுந்தால் கேட்டு விடுங்கள் தான் சொல்றேன் நானு. சரிங்க ஐயா, நன்றி. ம். ஓகேங்க. அதாவது நான் இந்த வகுப்பு ஆரம்பிக்கும் போது ஸ்டார்டிங்ல அறிமுக வகுப்புலயே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, உங்களால முடிந்தால் இங்க கேளுங்க தளத்துல. முடியலன்னா பர்சனலா வந்து கேளுங்க. ஏன்னா இந்த இடத்துல ஆமாங்க. வந்துன்னா ஒரு ஏஜ் ஃபேக்டர் இருக்குது, ஒரு மரியாதைன்னு ஒண்ணு இருக்குது. என்னடா இது, இந்த ஆளை பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி இருக்கிறானா, இவ்வளவு சில்லியா ஒரு கேள்வி கேட்கிறான்னு மத்தவங்களாம் தோணுமேன்னு நமக்கு தோணும். சரிங்களா? இன்னொரு கேள்வி இருக்குது, என்னதுங்க இது கேட்டா, இது கூட தெரியாதா இந்த ஆளுக்கு நினைச்சிருவாங்களேன்னு நமக்கு தோணும். இதெல்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் தனியா கேட்டுக்க நீங்க. சரிங்களா? சார் இந்த அளவுக்கு கேட்டுருவோம் ஐயா, அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சொல்லுங்க ஐயா. ஓகே, நன்றி. நன்றிங்க ஐயா. சார் இந்த அளவுக்கு நம்ம இது பண்ணலாம், எண்களுடைய முக்கியத்துவத்தை நம்ம உணர்ந்திருக்கோமா இல்ல உணர வாய்ப்பு இருக்கா அப்படின்றதா? இல்ல என்னங்க ஐயா, கேள்வி தெளிவா கேட்டீங்கன்னா பதில தெளிவா சொல்ல முடியும். அதாவது இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் நம்ம ஏன் உணராமையே இருக்கோன்ற அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் பொதுவா பொது புத்தியில உணராமையே இருக்கோன்ற அது ஏன் அது மாதிரி எண்களுடைய சிக்னிபிகன்ஸை உணராமையே இருக்கிற மாதிரி இருக்கு? இல்ல அதான் ஐயா, உங்களுக்கு வந்து உங்க வாழ்க்கைய உங்ககிட்ட கொடுத்துருச்சு இந்த இயற்கை. புரியுதுங்களா? சரி சார். இப்போ ஒரு பசுமாடு இருக்கு இல்லையா? ஆமா சார். அது ஒரு நேரத்துல எத்தனை கன்று ஈனும்? ஒண்ணுதான் நினைக்கிறேன்.
ஒரு பன்றி ஒண்ணுதானே இருக்கு ஐயா? இல்லையா, எஸ் சார். அது எத்தனை குட்டி போடும்? அது நிறைய போடும் நினைக்கிறேன். 10 12. இப்போ இந்த எண்ணிக்கைலாம் யார் அதுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்றேன். நான் பசுமாடு, நான் ஒரு குட்டி தான் போடணும், நான் பன்னிக்குட்டி, நான் 10 போடணும் அப்படின்னு யார் சொல்லி கொடுத்தது? இயற்கை தான் சார். அதுதான் சொல்ல, அதிலெல்லாம் இயற்கையே நம்பரை வச்சு சிஸ்டமா வேலை செஞ்சு தான் இருக்குது. சரி சார். சரிங்களா? அது வசதிக்கெல்லாம் அது மாத்திக்க முடியாது. இப்போ பண்ணி முடிவு பண்ணிடுச்சு, இனிமேல் நான் ஒரு குட்டி தான் போடுவேன்னு பண்ண முடியுமா? முடியாது. முடியாது. முடியாது முடியாது. ஆனா மனிதனுடைய வாழ்க்கை எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய விருப்பத் தேர்வில் அவனுடைய வாழ்க்கை வழங்கப்பட்டிருக்கிறது. எஸ் சார். சொல்லுங்க அருணகிரியா. சார், ஒரு பழத்துக்குள்ள எத்தனை விதை இருக்கு அப்படின்னு பார்க்க முடியும். ஆனா ஒரு விதைக்குள்ள எத்தனை பழம் இருக்கு அப்படின்னு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்ற அந்த கூற்று அப்போ தப்பாயிடுதுல. நீங்க சொல்றது வந்து ப்ளூ பிரிண்ட் ஆல்ரெடி இருக்கு ஒரு விதைக்குள்ள. எத்தனை மரங்கள் வரும், எத்தனை பழங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிதானே? அப்போ இயற்கையில வந்து ஆல்ரெடி ப்ளூ பிரிண்ட் இருக்கு எல்லாத்துக்குள்ளுமே. ஆமாங்க ஐயா. இப்போ நீங்க சொன்ன அந்த கூற்று திரும்ப சொல்லுங்க. ஒரு பழத்துக்குள்ள எத்தனை விதை இருக்குன்னு பார்க்க முடியும். ஆனா ஒரு விதைக்குள்ள எத்தனை பழம் இருக்குன்னு எப்படி தெரியும்? அதான் ஐயா, இப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த கூற்று யாரை மையப்படுத்தியதுன்னா மனிதனை மையப்படுத்தியது. ஒரு பழத்துக்குள்ள எத்தனை விதை இருக்குன்னு மனிதனால் பார்க்க முடியும். நம்ம கிட்ட இருக்கிற அறிவியல் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது. ஆனா ஒரு விதை எடுத்துக்கிட்டு இதுல எவ்வளவு பழம் வரும்னு பார்க்கிற அறிவியல் இன்னும் நம்ம கிட்ட இல்லை. அப்போ அது யாரால முடியாதுன்னா நம்மால தான் முடியாது. இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் அதனால முடியாது எதுவுமே இல்லை. ஆனா இயற்கையில அதுக்கு ப்ளூ பிரிண்ட் இருக்கு, அது உள்ள இருக்கு. இவ்வளவு ஆமா. மரம் வரும், இப்போ இவ்வளவு பழம் வரும். நாமளே என்ன சொல்றோம் சாப்பிடும்போது, என்ன எந்த அரிசியில உன் பேர் எழுதியிருக்குதோ அந்த அரிசி தான் நீ சாப்பிட முடியுன்றாங்க. புரியுதுங்களா? குரான்ல ஒரு வாசகம் உண்டு. என்ன வாசகம்னா, நீ சாப்பிட்ற உணவுல உன் பேர் எழுதினதான் நீ சாப்பிட முடியும். அப்ப யார் எழுதுனாங்க? விவசாயி உட்காந்து தனித்தனியா உட்காந்து, சிவபாலன் ஐயா சொல்லுங்க, கம்ப்யூட்டர்ல போட்டு இப்ப அரிசியில பேர் எழுதுறாங்களே, அந்த மாதிரி உட்காந்து சிவபாலன் ஐயா பேர் தனியா, ரிச்சி நாராயண ஐயா பேர் தனியா எழுதிடுறாங்க. இல்ல. அப்ப யார் அதை எழுதியிருக்கேன்னா, அதுதான் சொல்றேன். நம்ம வந்து அந்த புரிஞ்சிக்க முடியாத ஒரு சக்தியை நம்ம என்ன பண்ணோம்னா அறிவியல்ல வந்து அதை ஒரு ஆற்றல் எனர்ஜின்னு வகுத்துட்டோம். அப்ப அறிவியலை முழுசா புரிஞ்சிக்க முடியாதவங்க நான் சொன்னது மாதிரி அதுக்கு ஒரு வடிவம் கொடுத்தானோ, கடவுள்னு வடிவம் கொடுத்துட்டான். இது சாமி, இது கடவுள். ஏன்னா அவனுக்கு புரியல. அது புரியாத ஒண்ணு நமக்கு மேல. அப்ப நமக்கு மேல ஒண்ணுன்னா அது சாமிப்பா. சரிங்களா? அதனாலதான் நாம என்ன பண்ணோம்னா, சாமி அப்படிங்கிறது நமக்கு மேல இருக்கிறது. அந்த தன்மையில இல்லாத காரணத்தினால தான் நமக்கு என்ன பேருன்னா ஆசாமி. இதுல நாம சாமி தன்மையில இல்லைனால நம்ம என்ன பண்ணோம், நம்மள ஆசாமியா நம்ம மாத்தி பாக்குறோம். அப்போ இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே வந்துன்னா அதனுடைய கட்டமைப்புல தான் இருக்குது. இப்ப நாம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா, எனக்குள்ள இது தோணுது, நான் இதை செய்யறேன்னு. நாம தனித்தே இல்லை இந்த பிரபஞ்சத்துல. சரிங்களா? நம்ம தனியாவும் இல்லை, நமக்குள்ள தோன்ற எதுவுமே நாம தோற்றுவிக்கவும் இல்லை. உங்களுக்குள் கேள்வியும் தோற்றுவிப்பதும், பதிலையும் தோற்றுவிப்பதும், தேடலையும் தோற்றுவிப்பது எல்லாமே பிரபஞ்சம்தான். உங்களை இந்த கேள்வி கேட்க சொன்னதும் அதுதான், எனக்கு இந்த பதில சொல்ல சொல்றதும் அதுதான். இங்க வந்து அதனுடைய கட்டளை இல்லாமல், அதனுடைய ஆற்றல் இல்லாமல் நாம் எதையும் செய்ய முடியாது. எதுவும் நம்மளால் செய்ய முடியாது. நம்மளுதுன்னு தனியா இங்க ஒண்ணுமே கிடையாது. நன்றி சார். சரிங்களா ஐயா? நன்றி, நன்றிங்க. அடுத்தது எண்களுடைய உச்சபட்ச ஃபார்மேட் என்னன்னு பார்த்தோம், நேரம்னு பார்த்தோம், அது உங்க வாழ்க்கையில கொண்டு வரணும்னு பார்த்தோம். அதனால நீங்க இனிமேல் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க வாய் வழியா எண்கள் வந்து விட்டால், சரிங்களா, நேரங்கள் வந்து விட்டால் அதை நீங்கள் காப்பாற்றி ஆக வேண்டும். உங்க சக்சஸ் எங்க அடங்கி இருக்குன்னா அங்கதான் அடங்கி இருக்குது. நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா 10 மணிக்கு ஒருத்தரை சந்திக்க போவதா சொல்லி
நீங்க அங்க போய் பார்க்க போறீங்கன்னு வச்சுங்க, 10 மணிக்கு நீங்க பார்க்க போறீங்க ஒருத்தர் அப்படின்னு வச்சுக்குவோம். 10 மணிக்கு நீங்க போய் பார்க்குறீங்கன்னா, நீங்க 3 பேரை பார்க்கறதா சொன்னீங்க. 2 பேர் தான் அங்க இருக்கிறாங்க அப்படின்னா, அங்க நம்ம எத்தனை பேர் பார்க்கல? ஒருத்தரை பார்க்கல. ஒரு ஆள் ஒருத்தரை பார்க்கலங்க. பார்க்கல. சரிங்களா? அப்ப 3 பேருமே இருந்தாங்கன்னா, நம்ம 3 பேருமே பார்த்துட்டோம். யாரையாவது பார்க்காம விட்டுருக்கோமா அங்க? இல்லைங்க. இல்ல. 3 ஆனா பேர் தான் இயற்கையை உணர்ந்தவருக்கு தான் தெரியும். அங்க 3 பேர் இல்ல. எங்கெல்லாம் நீங்க ஒருத்தரை இத்தனை மணிக்கு பார்க்குறேன்னு சொல்றீங்களோ, அங்க அந்த 3 பேரோட சேர்ந்து அந்த டைமும் வெயிட் பண்ணிட்டு இருக்குது. இப்ப அந்த டைமையும் நீங்க ஒரு பெர்சனா எடுத்துக்கங்க. புரியுதுங்களா? 10 அவ்வளவுதான். மணிக்கு நீங்க 4 பேரை பார்க்க போறீங்கன்னா, அங்க 4 பேரு பிளஸ் 10 மணின்னு ஒரு நபர் இருக்காருன்னு அர்த்தம். நீங்க 10:05க்கு போறீங்கன்னா, அதே 4 பேரு பிளஸ் நீங்க சந்திக்கிற நபர் யாருன்னா 10:05 10 நபர் போயிட்டாரு. புரியுதுங்களா? அந்த 10 மணிங்கிற நபர் போயிட்டாரு. 10:05ங்கிற நபர் தான் இப்ப இருக்கிறாரு. அப்ப நீங்க ஆள் மாத்தி பார்க்குறீங்க. பல பேர் என்ன பண்ணாங்கன்னா, கடவுள்கிட்ட, கடவுளே எனக்கு இந்த நேரத்துல ஏதாவது ஒரு நல்லது குடுன்னு கேட்கறாங்க. கடவுளும் குடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா என்ன சிக்கல்னா, வீட்ல 4 கடிகாரம் இருந்தா 4த்துல 4 டைம் வச்சிருப்பாங்க சில பேரு. இப்ப அவருக்கு என்ன குழப்பம்னா, எந்த கடிகாரத்தப்படி உங்களுக்கு தரணுன்றதுதான். அப்ப நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், செல்வந்தர்கள், பணக்காரர்கள்லாம் அடிச்சு புடிச்சு வராங்க அப்படின்னா, அது காரணம் அந்த மனிதர மதிச்சு இல்ல. அத விட ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, அந்த டைம மதிச்சு தான் வராங்க அவங்க. அவங்களுக்கு அந்த மதிப்புக்குரிய நபர் யாரோ, அவர விட இம்பார்ட்டன்ட் அந்த டைம். அதனால அவங்க அடிச்சு புடிச்சு அந்த டைம்க்குள்ள ஓடிருவாங்க. அந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியத்துவம் கருதியோ, அல்லது அத நடத்தக்கூடிய ஆளுடைய முக்கியத்துவம் கருதியோ, அவங்களுடைய பவர்லாம் இல்ல அது. அந்த டைம். இப்ப நான் காலதாமதமா வந்தேன்னா, உங்ககிட்டலாம் வந்து காலதாமதமா வந்துட்டேன், மன்னிப்பு அப்படின்னு நான் கேட்கிறேன் அப்படின்னா, அதுக்கு எதுக்குன்னா, அது மறைமுகமா நான் நேரத்துக்கிட்ட கேட்கிறேன் மன்னிப்பு. அப்போ நீங்க நேரத்தினுடைய கான்ஷியஸ்ல இருக்கிறீங்கன்றத இல்ல நேரத்துக்கு உணர்த்த இப்படி விதம். நேரம் கடந்து வந்து மன்னிப்பு கேட்டா அது சமம் ஆயிருமா? இல்ல அது தவறு தவறு தானே? அது தவறுதாங்க ஐயா. ம். ஆனா என்னன்னா, நீங்க அந்த கான்ஷியஸ்ல இருக்கிறீங்கன்றது நேரத்துக்கு உணர்த்துற விதம் அது. சரிங்களா? இப்போ நாம யாரு காலையாவது தெரியாம மிதிச்சிட்டோம்னு வச்சுக்கங்க. உடனே மன்னிச்சிருங்க தெரியாம மிதிச்சிட்டேன் அப்படின்னா, அவரு கோவம் வந்தா கூட கொஞ்சம் அமைதியா இருப்பாரு. மிதிச்சுட்டு, அந்த மிதிச்சது கூட தெரியாம நின்னுட்டு இருப்பான் பாருங்க ஒருத்தன் பஸ்ல. அவன பார்க்கும்போது இந்த ஆளுக்கு அப்படியே அடி வயிறுலாம் எரியும். கொஞ்ச நேரம் பார்ப்பான். அதுக்கு அடுத்தது, யோவ்! இறங்கி நில்லையா அப்படிம்பான். என்ன என்ன என் கால் மேல நிக்கிற இறங்கு. கோவம் வரும். புரியுதுங்களா? அந்த மாரி சில பேருக்கு அந்த அந்த டைம் கான்ஷியஸே இல்லாத இருப்பாங்க. சரிங்களா? இவ்ளோ காலதாமதமா வந்துட்டோமே! அப்படிங்கிற பதற்றம் இருக்காது. ஒரு குற்ற உணர்வே இருக்காது அவங்களுக்கெல்லாம். அப்படி நேரத்த வந்து வீணடிக்கக்கூடியவர்கள், அத பொருட்படுத்தாமலே இருக்கிறாங்க பாருங்க. அவங்க வாழ்க்கையில முன்னேற்றமே இருக்காது. நீங்க எவ்வளோ பெரிய ஆளா இருங்க. நேரத்த மதிக்கலன்னா, அதுக்கு பிறகு உங்க வாழ்க்கையில எல்லாம் வீழ்ச்சி தான். நீங்க எவ்வளோ சின்ன ஆளா இருங்க. நேரத்த மட்டும் மதிச்சுக்கிட்டே இருங்க. குறிப்பிட்ட நேரம், குறிப்பிட்ட காலம், குறிப்பிட்ட அளவு பயன்படுத்திட்டே இருங்க. நீங்க யாரெல்லாம் பெரிய ஆள் நினைச்சீங்களோ, அத விட பெரிய ஆள் ஆயிடுவீங்க. காரணம் என்ன தெரியுங்களா? நேரத்த நீங்க புடிச்சுக்கிட்டு போனீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல நேரம் உங்கள பார்த்து பயப்படும். ஒரு செயல் செய்யும் பொழுது, அதுல எதெல்லாம் வேலை செய்யுதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். சொல்லியிருக்கிறோமா இல்லையா? சொல்லியிருக்கோம்னா இப்படி ஆட்டணும். இல்லன்னா இப்படி ஆட்டணும். எல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி ஆவறது?
உடனே பாருங்க அருணகிரி சார் இப்படியும் ஆட்டுறாரு இப்படியும் ஆட்டுறாரு. அதாவது நீங்க ஒரு செயல் செய்யறீங்கன்னா அந்த செயல்ல எதெல்லாம் ஈடுபடுது முதல்ல உங்களுக்கு தெரியணும். எதெல்லாம் ஈடுபடுது? இது கிட்டத்தட்ட ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்ச E = mc² மாதிரி தான். அது ஆற்றல் அப்பவே வள்ளுவர் கண்டுபிடிச்சு ஆற்றல் சொல்லிட்டாரு. ஆற்றல் ஈடுபடுது, எண்ணம் ஈடுபடுது, நேரம் ஈடுபடுது, ம் காலம் ஈடுபடுது, அளவு ஈடுபடுது. சரிங்கய்யா. அதை வள்ளுவர் எப்படி வகுத்து வச்சிருக்கிறாருன்னா 4ஆ பிரிச்சு வச்சிருக்கிறாரு. சரிங்களா? ஒரு செயல் செய்யப்படுகிறது என்றால் அதுல எதெல்லாம் அதனுடைய ஆற்றல் இருக்கின்றது, அதெல்லாம் அதனுடைய வலிமை இருக்கின்றது அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. நீங்க ஒரு செயல் செய்ய போறீங்கன்னு வச்சுங்க, அந்த செயலுக்குனே உரிய ஒரு சக்தி இருக்குதான். நீங்க என்ன செயல் செய்ய போறீங்களோ அந்த செயலுக்குன்னு ஒரு சக்தி இருக்குதான். புரியுதுங்களா? சில பேர் சொல்லுவாங்க, நான் ஒரு நல்ல காரியம் செய்யணும் முடிவு பண்ணிட்டேன், யார் தடுத்தாலும் அதை நிறுத்த முடியாது அப்படின்னு. அப்போ சில நல்ல காரியங்கள் நாம செய்யலைன்னா கூட வேற யாராவது செஞ்சிருவாங்க. காரணம் என்னன்னா அது நல்ல காரியத்துக்கே ஒரு சக்தி. அப்படி ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு சக்தி இருக்கின்றது. அப்போ ஒரு செயல் செய்யும் பொழுது அங்க 4 விதமான சக்திகள் செயல்படுவதாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார். என்ன? 4 விதமான செயல்பாடுகள். இது 4 விதமான சக்திகள். ஒரு செயல்ல 4 சக்தி. என்ன சக்தின்னா, ஒரு சக்தி செயலுக்கே ஒரு சக்தி. 2வது சக்தி அது செய்யப்படும் காலத்தினால் அந்த காலத்தினுடைய சக்தி. 3வது சக்தி அது செய்யக்கூடிய இடத்தினால் கிடைக்கக்கூடிய சக்தி. 4வது சக்தி அது செய்யக்கூடிய மனிதர்களால் கிடைக்கிற சக்தி. மொத்தம் 4 சக்தி. 3வது சக்தி கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. 3வது முதல் சக்தி செயலுக்குண்டான வலிமை. 2வது சக்தி காலத்திற்குண்டான வலிமை. 3வது சக்தி இடத்திற்குண்டான வலிமை. 4வது சக்தி அதை செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் உண்டான வலிமை. நன்றி. சார் சார் பொருள் கருவி காலம் இடனோடு 5 இருள் தேர் எண்ணி செயல். அது 5ன்னீங்களா? என்னதுங்க அது? அதான் சார் அந்த குரல் அப்படிதான் சார் வரும். இல்ல நான் குறளுக்குள்ளலாம் போல. நான் வந்து என்ன சரி சொல்ல சார் வரேன்னா, சரி சரி சார் தெரிந்து சார் செயல் வகை. சார் சரிங்க இந்த இன்னொரு சார் வாட்டி அதிகாரத்தினுடைய பேரு. சார் இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுங்க சார். அந்த செயல் காலத்தோட இன்னொரு வாட்டி அதை வந்துட்டேன். அதை ரிப்பீட் பண்ணுறது முன்னாடி இதை சொல்லிடுறேன். தெரிந்து செயல் வகை அப்படின்னா இந்த இடத்துல ஒரு செயல் செய்யக்கூடிய மனிதர்களுடைய சக்தி அறிவது. அடுத்த அதிகாரம்னா வழி அறிதல். வழி அறிதல்னா செய்யக்கூடிய செயலுடைய வலிமையை அறிவது. அடுத்த அதிகாரம் என்னன்னா காலம் அறிதல். அப்படின்னா செய்யக்கூடிய செயல் செய்யும் பொழுது இருக்கக்கூடிய அதுல இருக்கிற அந்த டைமுடைய பவரை அறிவது. அடுத்தது இடம் அறிதல். செய்யக்கூடிய செயல் எங்கே இடம் பெறுகிறதோ அந்த இடத்தை அறிவது. இந்த 4ஐ நீங்கள் அறிந்து கொண்டால் அடுத்ததா என்ன சொல்லணும்னா தெரிந்து தெளிதல். அப்போ ஒரு செயல் செய்யும் பொழுது அதுல 4 சக்தி வேலை செய்யுது. ஒன்று, நீங்கள் செய்யக்கூடிய செயலுடைய வலிமை. அதுக்குன்னு ஒரு தனி வலிமை இருக்குது. புரியுதுங்களா? நீங்க அதை மெதுவா செஞ்சாலும் ஸ்பீடா செஞ்சாலும் அதுக்குன்னு ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தி அதுல வேலை செய்யும். செய்யக்கூடிய செயல் எப்படிப்பட்டதோ அந்த செயலுக்குரிய சக்தி ஒன்று. 2, நீங்கள் செயல் செய்யறீங்க பாருங்க, அந்த செயலை எப்ப செய்றீங்கன்ற அந்த காலம் இருக்கு பாருங்க, அந்த காலத்தினுடைய சக்தி. 3, அந்த செயலை எங்க செய்யுங்களோ அந்த இடத்தினுடைய சக்தி. 4, அந்த செயலை செய்யக்கூடிய மனிதர்களுடைய சக்தி. அப்போ நாம எல்லாரும் என்ன பண்ணோம்னா வெற்றிக்கு மனிதன் மட்டுமே காரணம் என்று நினைத்து இயங்கிக் கொண்டிருக்கிறோம். மனிதன் மட்டும் காரணம் அல்ல.
புரியுதுங்களா? நம்மளுடைய முதலாம் ஆண்டு செல்வ சிந்தனை நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் போன் வருது, திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர்ல இருந்து. எங்களுடைய சித்தி ஃபேமிலி நைட்டு கிளம்பி போன அந்த இனோவா கார் வந்து அடிச்சு, அதாவது போய் பள்ளத்துல விழுந்து, அதில் எங்க சித்தி அவர்கள் ஸ்பாட் அவுட். ஒரு 9 பேர் போயிருக்காங்க. அதில் அவங்க மட்டும் ஸ்பாட் அவுட்டு, மற்ற 7 பேர் ஹாஸ்பிட்டலைசேஷன். எதுக்காக போனாங்கன்னா, இங்கேருந்து திருச்செந்தூர் முருகனை பார்த்துட்டு குழந்தைக்கு மொட்டை போட்டு வரணும்னு. சரி, நம்ம திருச்செந்தூர் முருகனை பார்க்கறதுக்குள்ள இப்படி பழனி போயிட்டு திருச்செந்தூர் போகலாம் அப்படின்ட்டு போயிருக்காங்க. அப்படி போகும்போது நைட்டு அந்த வண்டி போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல அப்படியே கொஞ்சம் வளைவா இருக்குது. அதுல வந்து என்னன்னா கீழே ஒரு பெரிய பள்ளம்னா ஒரு ஓடை மாதிரி ஏதோ ஒன்று ஓடுது. அந்த இடத்துல அவங்க வந்து என்னன்னா கொஞ்சம் கண்ணசந்த ஒரு காரணத்தினால அந்த வண்டி அந்த ஓரம் பார்த்தீங்கன்னா அந்த தடுப்பு குத்துக்கள் மாதிரி வச்சிருப்பாங்க, ரோட்ல பார்த்துருப்பீங்க தெரியும், பெருசு பெருசா உருண்டையா. அதுல அடிச்சு ஒரு 7-8 கல் புடுங்கிட்டு போய் எல்லாம் விழுந்து, வண்டி அப்படியே போய் குப்புற விழுந்து எல்லா பக்கம் கண்ணாடிலாம் ஒடிச்சு, பின்னாடி இருந்த எங்க சித்தி வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்படியே வண்டி விட்டு வெளியில போய் எகிரி போய் விழுந்து ஒரு கல் அடிச்சு மண்டையில அங்கேயே ஸ்பாட் அவுட் இறந்துட்டாங்க. இவங்க கூட்டிட்டு போனது ஒரு 2.5 வயசு குழந்தைய. அதை வந்து முன்னாடி ஃப்ரண்ட்ல கையில வச்சிருந்துருக்காங்க. அந்த குழந்தை அந்த காரனுடைய முன் கண்ணாடி இருக்கு பாருங்க, அதை உடஞ்சி வெளியில வந்துன்னா ஒரு 10-15 அடிக்கு தூக்கி வீசப்பட்டு போய் விழுந்திருக்குது. நல்லா பாருங்க, எங்களுடைய சித்தி அந்த இடத்துல ஸ்பாட் அவுட், மற்ற 7 பேருக்கும் படுகாயம். ஆனா குழந்தை பாத்தீங்கன்னா ஒரு கீரல் கூட இல்லைங்க. கண்ணாடி உடைச்சிட்டு போய் விழுந்த அந்த குழந்தை 15 அடி தூரத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்குது. அந்த அழற சத்தம் கேட்டுதான் நைட்டு யாரோ போய் எட்டி பார்த்துருக்காங்க, என்னடா குழந்தை சத்தம் கேட்குதுன்னு. மற்றவெல்லாம் அப்படியே உணவு கூட முடியாம எல்லாம் வழியில அப்படியே விழுந்து கிடக்குறாங்க. அதை பார்த்தா அப்புறம் மக்கள் போயிருக்காங்க. அந்த குழந்தைக்கு ஒரு கீரல் விட்டுருச்சு. இது எப்படி நிகழ்ந்தது? அதுதான் நம்ம பார்க்கறது. அந்த விபத்தினுடைய செயலை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஆனா நீங்க பார்க்க வேண்டியது ஒவ்வொரு செயல்லையுமே இந்த 4 சக்தி வேலை செய்கிறது. அப்போ நாம என்ன பண்ணணும்னா, நமக்கு தெரியாத ஏதோ ஒரு சக்தி தான், நல்ல வேலைப்பா, கடவுளுடைய அனுகிரகம், அவங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம், ஏதோ ஒண்ணு அந்த குழந்தையை காப்பாத்துது. ரொம்ப ஆச்சரியமான விஷயம், அந்த குழந்தைக்கு ஒரு கீரல் கூட இல்லைங்க, ஒண்ணுமே ஆகல. அது கண்ணாடி உடைச்சிட்டு போய் வெளியில விழுந்து அழுதுட்டு இருக்குது, 2.5 வயசு குழந்தை. இது சாத்தியமா யோசிச்சு பாருங்க. ஆனா அது நிகழ்ந்தது. நம்ம இந்த வாழ்க்கையில பார்த்து பல விஷயங்கள் ஆச்சரியப்படுறோம் இல்லையா? அது காரணம் செயல் செய்யக்கூடியவருடைய வலிமை மட்டும் அல்ல, ஒவ்வொரு செயலிலுமே 4 வலிமை செயல்படுகின்றது. நான் ஒரு நாள் ஒரு அர்ஜென்ட் ஒரு வண்டி எடுத்துட்டு போயிட்டேன். ஆனா நான் போயிட்டு வந்த தூரமும் அந்த வட்டியில் இந்த பெட்ரோலுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. அது எப்ப தெரியும்னா போயிட்டு வந்த பிறகு தெரியும். ஒரு எமர்ஜென்சிக்கு போயிட்டு வரேன் நானு. வந்த பிறகு சொல்லுங்க, இந்த வண்டி எடுத்துட்டு போயிட்டேன், பெட்ரோல் போட்டேன்னு. நான் அதெல்லாம் எதுவுமே போடலன்னு. ஐயோ, அதுல இருந்த பெட்ரோல் ஓடாதேன்னு, ஓடிடுச்சே, போயிட்டு வந்துட்டேனே. திறந்து பார்த்தா, அந்த வண்டி திறந்து பார்த்தா டேங்க் கவர்லாம் 5 நாளைக்கு முன்னாடியே கழுவி காய வச்சது மாதிரி இருக்குது. ஆனா எப்படி போயிட்டு வந்தது தெரியல. அதனால நாம நினைச்சிட்டு இருக்குது எல்லாமே நம்ம மெஷர் பண்ணி நம்மளுடைய அறிவிலிருந்து வேலை செஞ்சுட்டு இருக்குதுன்னு. இல்ல, அதெல்லாம் தாண்டி பல சக்திகள் வேலை செய்யுது. இதெல்லாம் ரொம்ப சாதாரணமா வள்ளுவர் வந்து அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டார். நாம அதெல்லாம் கவனிக்கவே இல்லை. இல்ல, ஐன்ஸ்டீன் சொன்ன E is equal to mc ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் வேர்ல்டுல மிகப்பெரிய ஒரு ஃபார்முலாவை நம்ம பார்க்குறோம். ஆனா ரொம்ப சாதாரணமா இந்த 4 விஷயத்த வந்து ஒரு ஃபார்முலாவை கொடுத்துட்டு போயிட்டா நம்மளுடைய வள்ளுவர். சொல்லுங்க அருணகிரியா.
வல்ல வள்ளலாரோட வாழ்க்கையிலும் அதே நடந்திருக்கு சார். படிக்கும்போது என்ன காலி ஆயிடும், தண்ணி எடுத்து ஊத்துவாரு, எரிஞ்சிட்டு இருக்கும், தொடர்ந்து படிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. வள்ளலார் 150 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த வள்ளலாரோட வாழ்க்கையிலும். கண்டிப்பாங்க ஐயா. இல்ல நான் சொல்லுதுன்னா என்னோட அந்த ரியல் எக்ஸாம்பிளா என்னுடைய லைஃப்ல நான் பார்த்துருக்கேன்ற சொல்ல வரேன். உங்க வாழ்க்கையில் கூட இப்படி நடக்கும். அதை நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா மிராக்கல்னு சொல்லுவீங்க, இல்ல அற்புதம்னு சொல்லுவீங்க, இல்ல கடவுளுடைய சக்தின்னு சொல்லுவீங்க. கடவுள் பழைக்கவே மாட்டான்னு கைவிட்ட எத்தனை பேர் பழைச்சிருக்காங்க. இது கடவுள் டாக்டர் பழைக்கவே மாட்டான்னு கைவிட்ட எத்தனை பேர் பழைச்சிருக்காங்க. இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் சொல்ல வரேன். அது மனித செயல் மட்டுமே நம்ம பார்க்குறோம், மனிதனுடைய சக்தியை மட்டுமே பார்க்குறோம். இல்லை, செய்யக்கூடிய செயலுக்குன்னு ஒரு சக்தி இருக்குது, சரிங்களா? அதுக்கான காலத்துக்குன்னு ஒரு சக்தி இருக்குது, இடத்துக்குன்னு ஒரு சக்தி இருக்குது. அப்புறம் தான் மனிதனுடைய சக்தின்றது. சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா கையில நிறைய பணம் இருக்கும், ஆனா ஒரு விஷயத்தை உருவாக்க நினைப்பாங்க, உருவாக்கவே முடியாது. நிறைய பணம் இருக்கும், அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை உருவாக்க நினைப்பாங்க, உருவாக்க முடியாது. சரிங்களா? பல பேர் சொல்றது சிவாலயம் யார் கட்ட முடியும்னா, யாருக்கு சிவனுடைய கட்டளை இருக்கிறதோ அவங்களால தான் சிவாலயம் கட்ட முடியும். பணம் இருக்கிறவனா சிவாலயம் கட்ட முடியாது. ஆன்மீகத்துல எந்த நேரம் ஊறி போனவனாலாம் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் எதனால விளைவுனா, அப்போ ஒரு செயல்ல வெறும் மனித சக்தி மட்டும் அல்ல. அதை தான் நான் உங்ககிட்ட சொல்ல வரேன். என்ன சொல்ல வரேன்னா, இந்த பிரபஞ்சம் ஆற்றல் வடிவத்தில் இருக்கிறது. அந்த ஆற்றல் 10 வகையான ஆற்றலாக 10 எண்களில் அது பொதிந்து இருக்கிறது. ஆகவே நீங்க பயன்படுத்துற இடத்துல எல்லாம் இல்ல அந்த எண் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் நான் சொல்லுவேன், எதுவா இருந்தாலும் எண்களை பயன்படுத்துங்கள்னு. பேசும்போது எண்களை பயன்படுத்துங்கள், எழுதும் பொழுது எண்களை பயன்படுத்துங்கள், எண்ணும் பொழுது எண்களை பயன்படுத்துங்கள், சிந்தனையில் எண்களை பயன்படுத்துங்கள், செயலிலே எண்களை பயன்படுத்துங்கள். அப்ப நீங்க மறைமுகமா எண்களை பயன்படுத்த அந்த சக்தியவே பயன்படுத்திட்டு வரீங்கன்னு அர்த்தம். நேற்று நான் ஒரு விஷயம் கேட்டேன், அதுக்கு அருணகிரி ஐயா எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மேட்டர் அனுப்பிச்சாரு. நான் அதை ஃபைனல் பண்ணி அனுப்பும்போது 1 2 3 4 5 6 7 என்று எண்ணிட்டு அனுப்பினேன். அருணகிரி ஐயா அதை பார்த்தீங்களா? பொதுவா நம்ம அதை அப்படி போட மாட்டோம், ஆனா நான் அதை போட்டிருக்கிறேன். காரணம் என்ன, எவ்வளவுக்கு நீங்கள் எண்களை பயன்படுத்திட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய எண்ணமும் சிந்தனையும் ஷார்ப்பா மாறும். எந்த அளவுக்கு ஷார்ப்பா மாறுதோ அந்த அளவுக்கு உங்களுடைய சொல் நடக்க ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்துல என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொல்லக்கூடிய சொல் உங்க வாழ்க்கையில் நடக்கிறது இல்லாம நீங்க சொன்னா மத்தவங்க வாழ்க்கையிலும் நடக்கும். அதைத்தான் அகத்தியர் என்ன சொல்றாருன்னா, மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. அப்போ அந்த மனம் செம்மைப்படுதல் அப்படிங்கிறது எப்ப நடக்கும்னா, மனதை நீங்க எப்ப செம்மைப்படுத்த முடியும்னா எண்களை பயன்படுத்தினா தான் செம்மைப்படுத்த முடியும், இல்லைன்னா செம்மைப்படுத்தவே முடியாது. நீங்க ஒரு புத்தகத்தை எடுத்து வச்சுங்க, அதுல இருக்கிற பேஜ் நம்பர் எல்லாத்தையும் போட்டு ஒரு ஒயிட்னர் போட்டு அழிச்சிருங்க. இப்போ புத்தகத்தை படிச்சு பாருங்க, எங்க ஆரம்பிச்சோம், எங்க படிச்சுட்டு இருக்கிறோம், இது முடியுமா முடியாதா, ஒரு குழப்பமே வந்துடும் உங்களுக்கு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் புத்தகத்துல படிக்கிற அந்த எழுத்துக்கள் தான் நம்ம மனசுல போதுன்னு. இல்ல, அதுல இருக்கிற பக்க எண் இல்லாமல் இருந்தால் அது என்ன ஆகும், உங்களால அதை படிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க அப்படி ஒன்று படிச்சு பாருங்க, தெரியும். ஒரு 500 பக்கம் இருக்கிற புக்கு எடுத்து வச்சுக்கோங்க, அதுல இருக்கிற பக்க எண்ணெல்லாம் அடிச்சிருங்க, இப்ப படிச்சு பாருங்க. அப்போ நாம வீட்டுக்குள்ள நுழையிறோம் அப்படின்னு வச்சுங்க, எதையாவது கொண்டு போய் மாட்டணும் அப்படின்னா வீட்டுல அங்கங்க ஆணி அடிச்சு வச்சிருக்கணும், அப்பதான் நீங்க மாட்ட முடியும் இல்லையா? அந்த மாதிரி மனம் என்கிற சுவற்றில், சரிங்களா, உங்களுடைய எண்ணம், கருத்து, செயல், சொல் எல்லாவற்றையும் மாட்டக்கூடிய ஆணிதான் எண்கள். மனம் என்ற சுவற்றில் எண்கள்ன்ற ஆணி அடிக்கப்பட்டதான் எல்லாத்தையும் நீங்க மாட்ட முடியும், இல்லைன்னா ஒன்னுத்தையும் மாட்ட முடியாது.
ஆபிகேனன் சார், கதை சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க சார். ஒரு 2 நிமிட கதை சொல்லுங்க. ஆனால் எண்களை பயன்படுத்தக்கூடாது. புரியலைங்க சார். எண்களை பயன்படுத்தாமல் ஒரு கதை சொல்லுங்கள். எண்களை பயன்படுத்தாம ஒரு கதையை சொல்ல முடியாது சார். சொல்ல முடியாது. சொல்ல முடியாதா? கண்டிப்பா முடியாது சார். சரி, எண்களை பயன்படுத்தாம உங்களால் என்ன சொல்ல முடியும்? எதுவுமே சொல்ல முடியாது சார். ம். ஏன்னா கதையை நான் இப்படி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ம். அப்படின்னு தான் கதையை ஆரம்பிக்க முடியும். அப்ப நீங்க எண்களை சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு கதை எப்படி ஆரம்பிக்கிறது? ம். வாய்ப்பே இல்லைங்களா சார். சாரி, எனக்கு தெரிஞ்சு சிற்றறிவு சார், மன்னிச்சுக்கங்க. அவ்வளவுதான். இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும். இங்கு விற்காம இங்கிலாந்துல விற்கிற, அப்ப முதல்ல இங்கு எடுத்துருங்க. நல்ல மீன்கள் விற்கப்படும். மற்றவங்களை நான் நல்ல மீனை விற்கிறேன், நல்ல எடுத்துருங்க. மீன்கள் விற்கப்படும். மீன் விற்க மானை விற்கிற, அதையும் எடுத்துரு. விற்கப்படும். என்ன விற்கிற? போர்டை விற்கிற, அதையும் எடுத்துருன்னுவான். அதே மாதிரிதான் உங்களுடைய வாழ்க்கை. இல்ல, எண்களை நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை அர்த்தமற்றதாகி ஆகிவிடும். உங்களுடைய செயல்கள் அர்த்தமற்றதாக ஆகிவிடும். சங்கிலி இருக்கு இல்லையா, சங்கிலி. அந்த சங்கிலி பார்த்தீங்கன்னா, சங்கிலின்றது ஒன்னோட ஒன்று கோத்து இருக்கிறது. ஓகேங்களா? அந்த சங்கிலியில அது தனித்தனியா இருந்தாலும் அதே சங்கிலி தான். அந்த ஒரு வளையம் இருக்கு பாருங்க, அந்த ஒரு வளையம் தனித்தனியா இருக்குது, 100 வளையம் தனித்தனியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதே வளையம் தான். ஆனா இப்ப கோத்து இருக்கும் போதும் அதே வளையம் தான். புரியுதுங்களா? தனித்தனியா இருந்தாலும் அதே வளையம் தான், கோத்து இருந்தாலும் அதே வளையம் தான். இதை கோர்ப்பதற்காக நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாவது சேர்த்தோம்னா எதுவுமே சேர்க்கல. தனித்தனியா இருந்த அதே வளையத்தை கோர்த்து வைத்திருக்கிறோம் பாருங்க, அவ்வளவுதான். அப்போ தனித்தனியா வளையங்கள் இருக்கும்போது அதனுடைய வலிமை குறைவு. அது சேர்க்கப்படும் பொழுதுதான் அதனுடைய வலிமை அதிகமாகிறது. அதே போலதான் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணமாகட்டும், கருத்தா இருக்கட்டும், சொல்லா இருக்கட்டும், செயலா இருக்கட்டும், அதெல்லாம் வளையம் மாதிரி தனித்தனியா தனித்தனியா உறுதியா கொட்டி வச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் எந்த யூஸும் இல்லை. அதெல்லாம் எண்கள் சேர்க்கும் போதுதான் அது கோர்க்கப்படுகிறது சங்கிலியாக. அதனாலதான் வரலாறு படிக்கும்போது பல பேர் எப்படி ஞாபகத்தை வச்சுப்பாங்கன்னா, வரலாறு அந்த வரலாற்று நிகழ்வு ஆண்டு இருக்கு பாருங்க, அந்த ஆர்டர் பண்ணி வச்சுக்குவாங்க மனசுல. அப்பதான் அது நிற்கும் மனசுல, இல்லைன்னா நிக்காது. அதனால நீங்க இனிமேல் வந்துன்னா இந்த டேட் போடுற முறை இருக்கு இல்லையா, எழுதுவீங்கல்ல, அப்ப எழுதும்போது என்ன பண்ணணும், தேதிக்கு 2 டிஜிட் போடுங்க, மாசத்துக்கு 2 டிஜிட் போடுங்க, வருஷத்துக்கு 4 டிஜிட் போடுங்க. அல்ல, தேதி எழுதும்போது அப்படி எழுதி பழகுங்கள். டைம் எழுதும்போது கூட தேவைப்பட்டதுன்னா 4 டிஜிட் பயன்படுத்திங்க, இல்லைன்னா 3 டிஜிட்டோட நிறுத்திங்க. இங்கெல்லாம் உங்களுடைய கவனத்தை செலுத்தணும். எண்களை நீங்க எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தீங்களோ அங்கெல்லாம் கவனமா இருக்கணும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய சக்தியான எண்கள் நம்ம கிட்ட கூடவே பயணம் பண்ணுது நேரம்ன்ற பேர்ல. ஆனா நாம அந்த நேரத்தை என்ன பண்ணக்கூடாது, மாற்றக்கூடாது. இப்போ உங்களுக்குலாம் அந்த 48 அரை மணி நேரம் பட்டியல் எழுத சொன்னேன். இன்னைக்கு ஓம்குமார் ஐயா வரல, அவர் மட்டும் டப்பு டப்பு டப்புன்னு எழுதி பேக் பண்ணி எனக்கு அமுச்சு வச்சுட்டாரு. இப்போ அந்த அதை கையில் எடுத்துக்கிட்டோம்னா அதுல இருந்து உங்களுக்கு பல செயல்கள் இருக்கிறது. என்ன செயல்கள் இருக்குன்னா, நாம நம்ம வாழ்க்கையில சக்சஸ் வேணும் அப்படின்றதுக்காக ஒரு வேலையை ஆரம்பிக்கணும்னு முடிவு செய்யறோமா? முடிவு செய்யறோமா இல்லையா? எப்படி நீங்கள் ஒரு வேலையை ஆரம்பிப்பதற்கு முடிவு செய்கிறீர்களோ அதே போல அதை நிறைவடைவதற்கும் முடிவு செய்ய வேண்டும். அப்போ என்ன ஆகுன்னா உங்களுக்கு கூடுதல் வெற்றி கிடைக்கும்.
ஒரு வேலையை எப்போ ஆரம்பிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது என்ன சக்சஸ் கொடுக்குதோ அதை முடிவு பண்ணிட்டீங்க, அது எப்போ முடிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்போ கூடுதல் சக்சஸ் கிடைக்கும். நம்ம கிட்ட என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெய்லி செய்யற வேலையில எந்தெந்த வேலை எப்போ ஆரம்பிக்கணும்னு மட்டும்தான் நம்ம பிளான் பண்ணுமே தவிர எப்போ முடிக்கணும்னு யாருமே பிளான் பண்றது கிடையாது. ஒரு படத்துல வடிவேலு வாடகை சைக்கிள் எடுத்துட்டு ஓட்டிட்டு இருப்பார்ல, ஐயோ எப்பயா விடுவேன், பணம் வரும்போது விடுவேன், எப்போ பணம் வரும், விடும்போது வரும், நான் எங்கேயா ஓடி போனேன், உன் கண்ணு முன்னாடி தானே சுத்திட்டு இருக்கிறேன், இல்ல அந்த நாள் முதல் இந்த நாள் வரை, இல்ல வந்த நாள் முதல்னு ஓட்டிகிட்டே இருப்பார் அவரு. பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில ஆரம்பிச்சிருவாங்க வேலையை, ஆனா என்னன்னா இந்த சைக்கிள் ஓட்டுற கதை தான் ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, மனிதன் சம்பாதிக்கக்கூடிய வாழ்க்கையில சம்பாதிக்கக்கூடிய பகுதி இருக்கு பாருங்க, உழைத்து சம்பாதிக்கக்கூடிய பகுதி, அது சமையல் கட்டுல சமைக்கிறது மாதிரி, சரிங்களா? ஆனா சாகிற வரைக்கும் அவன் உழைச்சிட்டு இருக்கானா என்ன அர்த்தம்னா, அவன் சாகிற வரைக்கும் சமைச்சுக்கிட்டே தான் இருக்கான்னு அர்த்தம், சாப்பிடவே இல்லை. என்னைக்கு சாப்பிடுறது? அப்போ நம்ம எப்படி ஃபார்மேட் ஆகணும், இந்த அடுத்த ஜென்ரேஷன் நம்ம எப்படி ஃபார்மேட் பண்ணணும்னா 20 வயசு வரைக்கும் சம்பாதிக்க கத்துக்கணும், சரிங்களா? 40 வயசுக்குள்ளார சம்பாதிக்கிறதுக்கான வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிடணும். 60 வயசுல சம்பாத்தியம் நம்மளை நோக்கி வந்துகிட்டே இருக்கும் இல்லையா, அதை வச்சு அனுபவிக்கணும். அடுத்தது 80 வயசு வரைக்கும் நீங்க என்ன செஞ்சீங்கன்றது இந்த சமுதாயத்துக்கு கத்துக் கொடுக்கணும். அதுக்கடுத்து 100 வயசு இருக்கு பாருங்க, அப்போ நீங்க எப்படிலாம் மகிழ்ச்சி அனுபவிச்சீங்கன்ற உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும் உலகத்துக்கு. அடுத்து 120 வயசுல என்ன பண்ணணும்னா, நீங்க என்னெல்லாம் அனுபவிச்சீங்களோ திருப்பி கொடுத்துட்டு போயிடணும் இந்த உலகத்துக்கு, அவ்வளவுதான். இதுதான் லைஃப்னுடைய பார்ட். ஆனா இந்த ஃபார்மேட்ல இருக்கிறோமான்னா நம்ம இல்ல, இல்ல 20 வயசு வரைக்கும் கத்துக்கிறோம், அதுக்கு பிறகு சாவர வரைக்கும் வேலை செய்யறோம், வேலை செய்யறோம், வேலை செய்யறோம், வேலை செய்யறோம், வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்ப நீங்க வேலைக்கு சென்று சம்பாதிப்பது என்பது ஒரு உணவை சமைப்பதற்கு சமம். சம்பாதித்த பணத்தை வைத்து அனுபவிப்பது என்பது நீங்கள் உண்டு செய்யல கழிப்பதற்கு சமம். அப்போ சமைப்பதற்கான நோக்கமே சாப்பிடுறதுக்கு தான். ஆனா நம்ம சாப்பிடுறதே மறந்து போயிட்டு சமைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சில பேர் வாழ்க்கை முழுசும் சாகிற வரைக்கும் சமைக்கிறாங்க. அங்க என்ன சிக்கலாகி போச்சுன்னா, சாகிற வரைக்கும் உழைக்கணும்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். ஆனா அது அந்த உழைப்புங்கிறது வருமானத்துக்கான உழைப்பா இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? சாகிற வரைக்கும் உழைக்கணும், அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அப்பதான் உடலும் மனமும் நம்முடைய ஆன்மாவும் ஆரோக்கியமா இருக்கணும். சாகிற வரைக்கும் உழைக்கணும், ஆனா அது வருமானத்துக்காக உழைக்கக்கூடாது. இப்ப நம்மளுடைய அமைப்புல இந்த காலையில நிகழ்ச்சியில வினை தீர்த்தான்னு ஒரு ஐயா ஒருத்தவங்க வராங்க. அப்ப இன்னைக்கு அவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ பல ஸ்கூலுக்கு காலேஜுக்கு எங்கெங்கயோ போய் என்னென்னமோ பேசுறாருங்க அவரு. புரியுதுல்ல? இலக்கணத்தை பேசுறாரு, இலக்கியத்தை பேசுறாரு, புறநானூறு பேசுறாரு, அகநானூறு பேசுறாரு, என்னென்னமோ பேசுறாருன்னு வச்சுங்களேன். இப்போ அவர் வந்துன்னா வருமானத்துக்காக ஓடி போய் உழைக்கிறாருன்னா இல்ல, இந்த பிரபஞ்சம் அவர்கிட்ட கொடுத்ததெல்லாம் எடுத்து இந்த சொசைட்டி கொடுத்துட்டுக்கா ஓடுறாரு. அப்ப உழைப்பு இருக்கணும், கடைசி வரைக்கும் உழைப்பு இருக்கணும், ஆனா அது வருமானத்திற்கான உழைப்பா இருக்கக்கூடாது. ஏன்னா மனிதனுடைய எல்லா கண்டுபிடிப்புகளும் எதை நோக்கி செல்கிறதுன்னா 2 விஷயத்தை நோக்கி தான் செல்லுது. மனிதனுடைய எல்லா கண்டுபிடிப்பும் எதை நோக்கி செல்கிறதுனா, ஒன்று ஒன்று இல்ல மனுஷன் எதெல்லாம் செய்யறானோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக் ஆக்கணும்னு நினைக்கிறான், அதை நோக்கி செல்கிறது. 2 நேரத்தை மிச்சப்படுத்த வேண்டும். ஆகவே மனிதனுடைய எல்லா கண்டுபிடிப்புகளும் எதை நோக்கி செல்லுதுன்னு நீங்க நல்லா ஒத்து கவனிச்சா தெரியும். மனுஷன் எதெல்லாம் செய்யறானோ அதை ஆட்டோமேட்டிக் பண்ணணும். ஒண்ணு அதுக்காக கண்டுபிடிக்கிறான், அதுக்காக ஆராய்ச்சி பண்றான். 2 நேரத்தை மிச்சப்படுத்தணும். இதை நோக்கி தான் எல்லா அறிவியலும் எல்லா கண்டுபிடிப்புகளும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப இந்த 2 மேஜரான விஷயம் இருக்கு பாருங்க, இது நம்ம வாழ்க்கையில பணம் சம்பாதிக்கிறதுலயே முடிஞ்சிடுது. அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம பணத்தை பத்தி புரியாத காரணத்தினால்,
அதனால்தான் ராபர்ட் கியோசகி அவர்கள் இப்பொழுது ஒரு அற்புதமான புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தினுடைய பெயர் பணம் புரிந்தவன். ரிச் டேட் பூர் டேட் என்று சொல்லக்கூடிய பணக்கார தந்தை ஏழை தந்தை என்கிற புத்தகத்தை எழுதிய அந்த ஆத்தர் எழுதியிருக்கிற அற்புதமான புத்தகம் பணம் புரிந்தவன். இப்ப என்ன சிக்கல், ஏன் அவர் அப்படிப்பட்ட புக் எழுதினார்னா, அவர் சொல்லக்கூடிய புக்கு அந்த அதுல இருக்கிற கருத்து, இன்னைக்கு உலகத்துல இருக்கிற வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் பணம் தெரிந்தவர்களாகத்தான் இருக்கிறார்களே தவிர, பணம் தெரிந்தவர்களால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது, வெற்றி பெற முடியாது, அவர்கள் பணக்காரர்களாக ஆக முடியாது. அப்ப யார் ஆக முடியும்னா, பணம் புரிந்தவன் தான் பணக்காரனாக முடியும், செல்வந்தனாக முடியும். பணம் தெரிந்தவன் எல்லாம் செல்வந்தனாக முடியாது. பணம் தெரிந்தவன் எல்லாம் பணக்காரனாக முடியாது. பணம் புரிந்தவனாக இருக்க வேண்டும். தெரிந்து கொள்வது வேறு, புரிந்து கொள்வது வேறு. அதனால அவர் அற்புதமான புத்தகம் எழுதியிருக்கார், பணம் புரிந்தவன். சரி, இன்றைய வகுப்பை இதோட நிறைவு செய்யலாம் நாம். அதனால நீங்க நேரத்திற்கு ரொம்ப பெரிய மதிப்பு கொடுத்து நீங்க என்ன செய்யணும்னா, ஒரு செயல் தொடங்கும் பொழுதே அந்த செயலை எப்பொழுது ஆரம்பிக்க வேண்டும், எப்பொழுது முடிக்க வேண்டும் என்று நீங்கள் மனதில் முதல்ல தீர்மானம் எடுங்க. இல்ல, எப்போங்கிறது நீங்க முதல்ல தீர்மானம் எடுத்துருங்க. அப்போ ஒரு தொழில் நீங்க ஆரம்பிக்க போறீங்கன்னா, பல பேருக்கு தொழில் ஆரம்பிப்பது பற்றி தான் ஐடியா இருக்கும். அந்த தொழிலை எப்போ முடிக்க போறீங்கன்னு கேட்டீங்கன்னா, என்னங்க ஆரம்பிக்கும் போதே முடிக்கிறத பத்தி சொல்றீங்க அப்படின்னு. சரிங்களா? அப்போ சாதாரண மனிதன் வந்து நான் ஆரம்பிக்கும் போது முடிவை பத்தி பேசினா அவசரமா நினைப்பான். ஆனா ஒரு வெற்றியாளனுக்கு மட்டும்தான் தெரியும், ஆரம்பிக்கும் போதே முடிவை பற்றி எவன் பேசுகிறானோ அவன் தான் வெற்றியை விரைந்து எட்ட முடியும். புரியுதுங்களா? இப்ப நாம சொல்றோம் இல்லையா, சில இடங்கள்ல அது ஒர்க் அவுட் ஆகலனா பிளான் பி, அது ஒர்க் அவுட் ஆகலனா பிளான் சி. அப்போ பிளான் பியும் பிளான் சியும் ஏன் உருவானதுன்னா, பிளான் ஏவுக்குன்னு ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க. இந்த டைம்குள்ள அது வேலை செய்யலை அப்படின்னா பிளான் பி ஆப்ரேட் பண்ணு, அதுக்குள்ள அது முடியலன்னா பிளான் சி ஆப்ரேட் பண்ணு. எனக்கு புரிஞ்ச ஒரு மேஜிக் ஷோ பண்றவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர்கிட்ட பேட்டி கேட்டவங்க அப்படிதான் கேட்டாங்க, நீங்க என்னைக்காவது மேடையில தர்ம சங்கடமா, அதாவது ஒரு சிக்கலான டைம்ல நின்று இருக்கீங்களான்னு. நின்று இருக்கிறோம் அப்படின்னு. இல்லை மேஜிக் பண்ணும்போது ஏதாவது சிக்கல் வந்திருக்கு, அப்ப என்ன பண்ணுவீங்கன்னு. நாங்க மேஜிக் பண்றதுன்றது பிளான் ஏ. ஆனா நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா, எங்களுக்கு அடுத்தடுத்து பிளான் இருக்குது. எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம பொதுவாக என்ன சொல்லணும்னா பிளான் பி பிளான் சின்னு சொல்லுவோம். ஆனா அவர் சொல்றது எப்பவுமே என்னதுங்களா, பிளான் ஏ டு இசட் வச்சிருக்கேன் நான். பிளான் ஏ டு இசட். பி வேலை செய்யலனா சி எடுப்பேன், சி வேலை செய்யலனா டி எடுப்பேன், எதையோ ஒன்று எடுத்து வேலை செஞ்சிருவேன். அதான் மேஜிக் ஷோன்னு. எங்கேயாவது ஒன்று மாட்டிக்கிட்டோம்னா அதை வேற மாதிரி மாற்றி வேற மாதிரி கொண்டு போயிடுவேன். அவ்வளோதான், அது மேஜிக் முடிஞ்சிடும். சரிங்களா? அதனால இன்று நான் முடிவு செய்து வைத்திருந்தேன் 6:15க்கு முடிக்க வேண்டும் என்று. ஆகவே 6:15க்கு முடித்து விடுகிறேன். நீங்க மனசுல ஆரம்பிக்கிறதையும் நீங்க முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதே மாதிரியே வாழ்க்கையில பல செயல்கள் நடைபெறும். உங்களுடைய சொல்லும் செயலும் ஒன்றாக வேண்டும் என்றால் நீங்கள் நேரத்தை கவனிக்க வேண்டும். அதான் உங்க வாயிலிருந்து வந்த நேரத்தையோ அல்லது உங்க மனதிலே உதித்த நேரத்தையோ நீங்கள் கடைபிடித்தே ஆக வேண்டும். நாம என்ன பண்ணணும்னா, நேரத்துக்கும் நமக்குமே சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை பல பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதனால்தான் அன்னைக்கு அருணகிரி ஐயா சொன்னாரு, சரிங்களா, அமெரிக்கர்கள் கடிகாரத்தில் நேரமுல்லை பார்க்கிறார்கள். அப்படிங்களா ஐயா? இல்ல சார், அமெரிக்கர்கள் இந்தியர்கள் கடிகாரத்தில் மணியை பார்க்கிறார்கள். அமெரிக்கர்கள் நிமிடங்களையும் பார்க்கிறார்கள். நிமிடங்களையும் பார்க்கிறார்கள். ஜப்பானியரும் ஐரோப்பியர்களும் வினாடி மூலம் ஐரோப்பியர்களும் நிமிடத்தோடு சேர்த்து வினாடியும் பார்க்கிறார்கள். அவரவர் பார்வைக்கு ஏற்ற வளர்ச்சியை எட்டி இருக்கிறார்கள். நன்றி ஐயா. இதுல உங்களுக்கு உலகம் முழுதும் இருக்கிற கருத்து என்னதுங்களா, இந்தியனை வச்சு செய்யக்கூடிய மிகப்பெரிய நகைச்சுவை என்னன்னா காலதாமதம் தான். இந்தியனாலே காலதாமதங்க, காலதாமதம்னா இந்தியன். இந்த நிலைமை நம்மளால் மாற்றப்பட வேண்டும். சரி, 6:15 ஆகிவிட்டது. இன்றைய பயிற்சியை நான் நிறைவு செய்கிறேன். உங்களுடைய கேள்விகள் இருந்தால் கேட்கலாம்.
சார் நீங்க இந்த நேர தவறாமைன்னு சொல்றீங்க. 10 மணிக்கு போகணும்னு நினைக்கிறேன், போக முடியல. ஆனா நமக்கே உள் உணர்வு சொல்லுது, மனசாட்சின்னு ஒண்ணு சொல்லு, நீ 10 மணி சொல்லிட்டு ஏன் லேட்டா வர்ற, அப்படியே அந்த உள் உணர்வு சொல்லத்தான் செய்யுது. அதை மீறி தான் நம்ம அதை தப்பு பண்றோம். அத அப்ப அந்த உள்மனதுக்கு நம்ம மரியாதை கொடுக்காட்ட அதோட விளைவுகளை நம்ம சந்திச்சு தான் ஆகணும்னு சொல்றீங்க உங்களோட இன்னைக்கு ஆமாங்க சொன்ன ஐயா. இது. அப்போ அதாவது வந்து நீங்க உங்க மனதை வந்து மதிக்காம போனீங்கன்னா அதனுடைய பின் விளைவுகள் உங்களுடைய மனதனால வரதில்லை, பிரபஞ்சத்தினால் வருகிறது. ஓகே ஓகே. அப்ப பிரபஞ்சம் வந்து நம்ம மனசுல இருக்கு, அதை நம்ம ஏமாத்துறோம்னு எடுத்துக்கலாமான்னு இல்லைங்கய்யா, உங்களுடைய மனம் என்பது பிரபஞ்சத்தினுடைய சர்வர். அது ஓகே ஓகே. பிரபஞ்சத்தினுடைய கட்டளைகளுக்கெல்லாம் வேலை செய்யக்கூடிய ஒரு சர்வர் தான் அது, பணியால். புரியுதுங்களா? அவர் அவ்வளவுதான் பண்ணுவாரு. நன்றி நன்றிங்க. வேற ஏதாவது கேள்விகள்? நேரம் மனிதன் தெரிந்து கொண்ட பிறகு நேரத்தின் பயன்பாடுகளும் நேரம் தவறாமை நேரத்தை வகுத்து கொண்டார்கள். நேரமே தெரியாத மனிதர்களும் காட்டில் வாழ்கிறார்கள், அல்லது ஒரு காலத்தில் மனித குலமே அப்படிதான் வாழ்ந்தார்கள். அவர்களோட வளர்ச்சிக்கு நேரத்தை எப்படி பொருத்துவது, அல்லது நேரம் எப்படி பயன்பட்டது? இல்லைங்கய்யா, நாம் பார்க்கறது நேரத்தை நம்ம ஏதோ தனியா கண்டுபிடிச்ச மாதிரி இல்லை. அவங்க வந்து சுற்றி இருக்கிற சூழ்நிலையை வச்சு அந்த நேரத்தை புரிஞ்சுக்கிறாங்க. பகல் பொழுது, இரவு பொழுது, உச்சி பொழுது, இல்ல காலை பொழுது, அதிகாலை பொழுது, அந்தி பொழுது, இதெல்லாம் வந்து அவங்க அதான் சொல்ல. நாம வந்து நினைக்கிறோம், நம்ம எக்ஸாக்டா டைம் வச்சுக்கிட்டு இப்போ 10:15 ஆச்சு 10:30 ஆச்சுன்னு அவங்க அவ்வளோ எக்ஸாக்ட் பார்க்கறது இல்லை. ஆனா அவங்க தன்னை சுத்தி இருக்கிற காற்றினுடைய அசைவு, சரிங்களா, காலையில காற்றினுடைய அசைவு வேற மாதிரி இருக்கும், மத்தியானம் காற்றினுடைய அசைவு வேற மாதிரி இருக்கும், மாலை காற்றினுடைய அசைவு வேற மாதிரி இருக்கும், இரவு காற்றினுடைய அசைவு வேற மாதிரி இருக்கும். அதே போல சூரியன், நிலவு, தன்னை சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் வச்சு அவங்க அந்த நேரத்தை தெரிஞ்சுக்கிறாங்க அவங்க. நன்றி நன்றிங்க. செல்வேந்தர் பாண்டியராஜ் ஐயா அவர்கள். காலை செல்வி வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா. ஐயா அந்த அது 20 வயது 40 வயது 60 வயதுன்னு சொல்லி சொன்னீங்கல்ல, அதை மறுபடியும் ஒரு முறை சொல்ல முடியுங்களா? 20 வயதிற்குள் நீங்கள் சம்பாதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாற்பது வயதுல சம்பாதிப்பதற்கான செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டும். சரி, சரிங்களா? 60 வயதுக்குள்ள நீங்க சம்பாதிச்சுட்டே இருப்பீங்க, அதை அனுபவிக்கணும். சரி, சரிங்களா? அப்புறம் 80 வயதுக்குள்ள அதை சம்பாதிக்கிற எப்படின்னு கத்து கொடுக்கணும். சரி, 100 வயதுக்குள்ள நீங்க எப்படி அனுபவிச்சீங்கன்றத எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கணும். கத்து கொடுக்கறது வேற, எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றது வேற. ஓகேங்களா? 120ல நீங்க எதெல்லாம் வச்சு ஆண்டு அனுபவிச்சீங்களோ அதெல்லாம் திரும்ப கொடுத்துட்டு போயிடணும் இந்த சொசைட்டிக்கு திரும்ப. புரிஞ்சுங்களா ஐயா? புரிஞ்சது. மில்டன் ராஜசேகர் ஐயா கேளுங்க ஐயா. ஐயா நேற்று முன்னேற்ற சொன்னீங்க, அதாவது நம்ம வந்து டைரி எல்லாம் எழுத முற்புறம் வாங்குறோம், பிளானர் இந்த இதுதான் செய்யணும் அப்படின்ற மாதிரி அந்த பிளானருக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படின்னு சொன்னீங்க. அதை பத்தி கொஞ்சம் எப்படி அந்த பிளானரை இல்ல, அதாவது ஐயா, டைரி அப்படிங்கிறது கடந்த காலத்தை தாங்கி நிற்பது, சரிங்களா? ஆனா பிளானர் அப்படிங்கிறது என்னன்னா எதிர்காலத்தை தாங்கி நிற்பது. நீங்க வந்து என்னன்னா இப்ப 2 நாள் கடந்துருச்சுன்னு வச்சுங்க, ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு இனிமேல் பிளான் பண்ண போறீங்களா? இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை நான் ஒரு வேலையை செஞ்சுட்டேங்க ஐயா, இப்போ உட்காந்துட்டு நம்ம ஞாயிற்றுக்கிழமை என்னெல்லாம் பண்ணிருக்கலாம், இப்படிலாம் பண்ணியிருந்தா இப்படிலாம் வெற்றி கிடைச்சிருக்கும் அப்படின்னு இனிமேல் திட்டமிட போறீங்களா? பண்ண போறது இல்லை. இல்ல. அப்போ திட்டமிடுதல் என்கிற வார்த்தையே எதிர்காலத்திற்கு உரியது. ஏன்னா அப்பதான் நீங்க திட்டமே இட முடியும். திட்டமிடல் என்கிற வார்த்தையே எதிர்காலத்துக்கு உரியது. பிளான் அப்படின்றது திட்டமிடல், திட்டமிடல்ன்றது எதிர்காலத்துக்கு உரியதுதான். கடந்த காலத்தை நீங்க திட்டவே இட முடியாது, அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சது. சரிங்க சரிங்க.
சரிங்களா? டைரின்றது நாட்குறிப்பு. சரிங்களா? அதுல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நீங்க கடந்த காலம் தான் அதுல இருக்கும். எதிர்காலத்துல வரதெல்லாம் டைரியில எழுதிப்போம் நாம. சரிங்க. ஒரு சிலர் எழுதுறாங்க இப்போ. சரிங்களா? அடுத்த மாசம் கல்யாணம், அதுக்கு அடுத்த வாரம் காது குத்து, வேற ஏதாவது மீட்டிங்கு, அதெல்லாம் அது தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட் பண்ணி வைக்கிறாங்க. ஆனா அது திட்டமிடலான்னா அது திட்டமிடல் கிடையாது. பிளானர்ன்றது அப்படி கிடையாது. பிளான்ன்றது உங்களுடைய செயலை நீங்க எக்ஸிக்யூட் எப்படி பண்ண போறீங்கன்றத திட்டமிடுது அது. புரிஞ்சுங்களா ஐயா? புரியுது டைரியிலையும் புரியுது. பல பேர் எதிர்காலத்தை குறிக்கிறாங்க. எப்படி குறிக்கிறாங்கன்னா, வெறும் அந்த நாளுடைய நினைவுக்காக இந்த நேரில் இந்த மீட்டிங்கு, இந்த தேதியில இந்த நிகழ்ச்சி, இந்த தேதியில இந்த விழா அப்படின்னு குறிச்சு வச்சுக்குவாங்களே தவிர, அதுல செயல்பாடு குறித்த பிளான் எல்லாம் இருக்காது. ஆனா பிளானர்ன்றது நீங்க எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறீங்கன்றதுக்கான திட்டமிடல் அதுல இருக்கும். புரிஞ்சுங்களா ஐயா? சரி. இதுதான் அதுக்கும் உள்ள இதுக்கும் உள்ள வித்தியாசம். அப்போ நீங்க என்ன பண்ணீங்கன்னா, இப்ப டைரி எழுதுறீங்கன்னு வச்சுங்க. டைரியில நீங்க வந்துன்னா பிரசன்ட்டாவே எழுத முடியுமான்னா கஷ்டம். அப்போ நீங்க டைரி எழுதும்போது என்ன பண்ணுவீங்கன்னா, அதிகமா நீங்க பாஸ்ட்ட சிந்திக்கணும். பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, டைரி நைட்ல தான் எழுதுவாங்க. ஏன் தெரியுங்களா? காலையில இருந்து என்ன நடந்ததுன்றத எழுதுறது தான் டைரி. அப்ப நீங்க என்ன பண்ணணும், அதிகமா நீங்க கடந்த காலத்த யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். யோசிச்சு எழுதணும் நீங்க. அப்போ நீங்க அதிகமா எத சிந்திப்பீங்கன்னா, கடந்த காலத்த சிந்திப்பீங்க. ஆனா வாழ்க்கையில நீங்க முன்னேறணும், ஜெயிக்கணும் அப்படின்னா, நீங்க எதிர்காலம் குறித்து உங்களுடைய சிந்தனை நெறைய இருக்கணும். கடந்த காலத்த அப்படியே மொத்தமா கழட்டி விட்டுறணும். அது வெற்றியாக இருந்தாலும் சரி, தோல்வியா இருந்தாலும் சரி. கடந்த காலத்த விட்டுட்டு, எதிர்காலத்த நோக்கி நீங்க சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் பிளானர். புரியுதுங்களா ஐயா? புரியுது புரியுது. இப்போ நீங்க ரெகுலரா டைரி எழுதுறது, 4 நாள் வேலையா இருந்தது. எழுதாம விட்டுட்டீங்க. என்ன தெரியுமா பண்ணுவீங்க? உட்காந்து 4 நாள் என்ன நடந்ததுன்னு யோசிச்சு எழுதிட்டு இருப்பீங்க. இதே நீங்க பிளான் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, முதல்ல உட்காந்து அடுத்த வாரத்துக்கு பிளான் பண்ண பழகிக்குவீங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த மாசத்துக்கு உட்காந்து பிளான் பண்ண பழகிக்குவீங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த வருஷத்துக்கு உட்காந்து பிளான் பண்ண பழகிக்குவீங்க. அப்புறம் என்னன்னா, அடுத்த 10 வருஷத்துக்கு என்ன பண்ணணும்னு பிளான் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. புரியுதுங்களா? புரியுது. எப்படி டைரி எழுதுற பழக்கம் இருந்தா, விட்டு போச்சுன்னா, அடுத்த நாள்து, அதாவது கடந்த நாள்து, கடந்த வாரத்துது, கடந்த மாசத்துல எழுதுறீங்களோ, அதே மாரி பிளானர் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா, அது பழக பழக என்ன ஆகும்னா, நீங்க இப்ப முதல்ல அடுத்த நாள்து பிளான் பண்ணுவீங்க. அதுக்கு பிறகு அடுத்த வாரத்துக்கு பிளான் பண்ணீங்க. அடுத்த மாசத்துக்கு பிளான் பண்ணீங்க. அப்புறம் அடுத்த வருஷத்துக்கு பிளான் பண்ணீங்க. அடுத்த 10 வருஷத்துக்கு பிளான் பண்ணீங்க. சரிங்க. புரியுதுங்களா ஐயா? நன்றிங்க. நன்றி. வேற எதுவும் கேள்விகள் இல்லையா? நிறைவு செய்யலாமா? இன்னும் கூட எண்களைப் பற்றி நாம் முழுமையாக முடிக்கப்படவில்லை பாடம். கிட்டத்தட்ட ஒரு பாதி தான் முடிச்சிருக்கிறோம். அதுக்கே நமக்கு 9 நாள் ஆயிடுச்சு. நாளைக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு குடுத்து அத முடிச்சிடுறேன். இன்னும் உங்களுக்கு அதுல நெறைய விஷயம் இருக்குது எண்கள பொறுத்தவரைக்கும். ஏன்னா அதான் சொல்ல வரேன். எனர்ஜி தான் எல்லாமாவும் மாறுது. எனர்ஜி தான் எல்லாமாவும் மாறுது. அதனால அதுல உங்களுக்கு எவ்வளவு புரிதல் வேணுமோ அவ்வளவு பாடத்துக்கு நான் தயாரா இருக்கிறேன். சரிங்களா? அதனால அடுத்த பாடம் இன்னும் என்னைக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுவோமா? அல்லது இயற்கைக்கு போயிடலாமா? நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணலாங்க. இல்ல எல்லாருமே சொல்லணும்னு தயவு செஞ்சு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஆமாங்க ஐயா. புரிதல் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இயற்கைக்கு போலாம் ஐயா. எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஓகே. சார் அபிகரன் சார், சிவபாலன் சார். ஓகே சார். ஓகே சார். ஓகேவா? ஓகே. ஏன்னா இது வந்து எப்படி தெரியுங்கன்னா, நீங்க எண்கள பத்தி நீங்க என்ன தட்டினாலும் நியூமராலஜி, நேமாலஜி இந்த மாதிரி வீடியோ தான் உங்களுக்கு வந்து யூடியூப்ல வருமே தவிர பர்ஃபெக்டான சயின்ஸ் வரவே வராது. ஏன்னா அது ஓகே. இன்னும் ஆராய்ச்சி கண்டிப்பா. செஞ்சுட்டே இருக்கிறாங்க. இன்னும் அவங்களுக்கு பிடிபடல. நன்றிங்க. நிறைவு செய்யலாமா? வேற ஏதேனும் கேள்விகள் இருக்கிறதா? மேஜர் சார்? இல்ல ஏதாவது கூப்பிடுறேன்னு சொன்னீங்க அன்னைக்கு. இன்னும் இது வரைக்கும் கூப்பிடல. அதனால ஞாபகப்படுத்தலான்னு. சரி. இல்ல அந்த 9 மணிக்கு கூப்பிடுறேன்னீங்களே, அது எந்த நாள், எந்த கிழமைன்னு அன்னைக்கு சொல்லாதனால
அதனால எப்பயாவது கூப்பிடுவீங்கன்னு நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. இல்ல, இன்னைக்கு கட்டாயம் கூப்பிடுங்க. நன்றிங்க. சிறப்பு. அதனால கவனமாக செயல்படுங்கள். நேரமோ அல்லது எண்களையோ உங்கள் வாயிலிருந்து வந்தால் அதை காப்பாற்றி விடுங்கள். அல்லது நீங்கள் காப்பாற்றுறதுக்கு முயற்சி செய்யுங்க. முயற்சினா அதாவது என்ன, அதை எவ்வளவு முடியுமோ போராடுங்க. நீங்க சரி. போராடி அதை அடைய முடியலன்னா தப்பு கிடையாது. ஆனா எந்த சரி. கவனமே இல்லாம மெத்தனமா இருந்து விடக்கூடாதுன்னு சொல்ல வரேன். வேற ஒண்ணும் இல்ல. சரி. சரிங்களா? நன்றிங்க. சரி. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். உலக சார் மக்களின் கூட்டு கூட்டு பிரார்த்தனை பிரார்த்தனை. இல்ல அதுதான் உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை வழங்குமா. நான் ரெடி சார். நீங்க கூட படிக்கிறார். சொல்லுங்க மேடம், நான் சொல்றேன், திருப்பி சொல்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த உலகில் எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே அனுதினமும் உற்சாக ஊற்றாக இருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம் ஆளுமை செல்வாக்கு வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம் புகழ் வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூர்ண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெரும் கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி. எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி. எங்களின் ஆத்மாத்மான நன்றி. நன்றி எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.